அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் இந்த அரியதோர் கலையை நமக்கு பயிற்றுவித்த நமது ஆசான் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு நமது நன்றி மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எமது வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மகா குரு மகா பெரியவர் அவர்களின் பாதமும் பணிந்து, மேலும் எமது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாம் வல்ல நாராயணையும் வணங்கி, ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையை அளித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது நன்றிகளை உரைத்துக் கொண்டு, உற்றார் உறவினர் ஜோதிட சொந்தங்களான அனைத்து குருமார்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆணுடைய ஜாதகம் ஆய்வுக்காக எடுத்திருக்கிறோம். அதற்குரிய கேள்விகள் எல்லாமே நேற்றுக்கே நாம் பதிவிட்டு விட்டோம். இந்த ஆய்வுக்கான பதில்களை சொல்வதற்காக குருமார்கள் ஹேண்ட்ரைஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் வரிசையா கூப்பிடுறேன். முதலாவதாக சரிதா அம்மா, வணக்கம். நீங்க ஆரம்பிங்க. வணக்கம். ஆய்வு எண் 84. இன்றைய டேட் 1/9/2025 மண்டே. ஜாதகர் 31/5/2012 அன்று என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்போ நடந்தது புதன் தசா, கேது புத்தி, புதன் அந்தரம், சுக்கிர சூட்சமம். கோச்சாரம் 1/10 புதன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்தே தசா நடத்துறாரு. ஜாதகருக்கு தனது சிந்தனை செயல் எல்லாமே தன்னுடைய தொழில் சார்ந்ததாகவே இருந்திருக்கும். கேது புத்தி நடக்குது. கேதுவும் புதனை போலவே செயல்படுவார். அதனால இவர் படிச்சிருந்தாருன்னா அதுக்கான பட்டம் பதவி புகழ் எல்லாம் இவரை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த காலத்துல அதிகமாவே இருக்கு. சுக்கிரனோட புதன் இப்பதான் 11ஆம் இடத்துக்கு நகர்ந்திருக்காரு. 0 டிகிரியில தான் இருக்கிறாரு. ஸோ அந்த சுக்கிரன் புதனோட இணைந்த மாதிரி தான் இருப்பாரு. அதனால லாபங்கள் எல்லாமே இவருக்கு நல்லாவே இருந்திருக்கும் இந்த காலத்துல. அடுத்து என்ன படிச்சிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. லக்கணத்துக்கு 2/10 புதன் குரு தொடர்பு கொள்தாரு. 10ஆம் இடத்துல புதன். ஸோ கம்யூனிகேஷன், கணிதம், வாக்காள பிழைக்கிறது, இந்த வேலைகள்லாம் இவருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் இதுலலாம் ஏதாவது தொழில் வச்சிருக்கலாம். அடுத்து தொழில்முறை ஜோதிடர் ஆகலாமான்னு கேட்டிருக்கீங்க. கட்டாயம் ஆகலாம் மேடம். இவனா 10ஆம் இடத்துல புதன் நல்ல வலிமையாவே இருக்கிறாரு. ஸோ அதனால இவருக்கு ஜோதிட தொழில் ரொம்ப சிறப்பாகவே வரும். நன்றி. தேங்க்யூ மேடம். நன்றி அம்மா, சிறப்பு வாழ்த்துக்கள். நல்லா சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் விடை என்ன அப்படிங்கிறது இறுதியாக. அடுத்தபடியாக உமாமா ஹேண்ட்ரைஸ் செஞ்சிருக்கீங்க. உமாமா வணக்கம், நீங்க தொடருங்கள்மா. வணக்கம் மேடம். நான் இந்த கல்வி இந்த ஜோதிடம் வருமாங்கிற கேள்விதான் பதில் சொல்றேன் மேடம். மிச்சம் 2 கேட்கல மேடம். பிறந்தது 25/7/1987 காலை, கன்னி லக்னம், கடகராசி, புனர்பூசம், 4ஆம் பாதம், மதுரையில பிறந்த ஜாதகர் இவருக்கு அந்த கேள்வி தொழில்முறை ஜோதிடர் ஆகுமான்ட்டு லக்னத்திலே கேது அமர்ந்திருக்காங்க மேடம். இவங்களுக்கு லக்னாதிபதி புதன் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காங்க. அந்த புதனும் சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரனோட தொடர்பும் பெற்றும் சந்திரனோட இணைவிலும் இருக்காங்க. புதனும் புஷ்கர பாகையில் இருக்காங்க. அந்த சுக்கிரனும் சந்திரனும் வர்க்கோத்தம் பெற்று அவங்களும் புஷ்கர பாகையில் இருக்கிறதுனால இந்த கேது தசா இவங்களுக்கு நடக்கும்போது அந்த கேது ஆன்மீகம், தியானம், ஜோதிடம் இந்த வழியில இவங்களை எடுத்துட்டு போவாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த 10ஆம் பாவமும் செயல்பட்டு இவருக்கு ஜோதிடம் தொழில்முறை ஜோதிடமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேடம். குருவும் லக்னத்தை தொடர்பு பெறாரு. இங்க 4 டிகிரியில இருந்து குருவும் தொடர்பு பெறதுனால இவருக்கு ஜோதிடம் நல்லா வரும். அவர் தொழில்முறை ஜோதிடராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேடம். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி அம்மா, சிறப்புமா, வாழ்த்துக்கள். நல்லா சொல்லியிருக்கீங்க. அடுத்த நபர் சசி அம்மா, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்க மேடம். வணக்கம் அம்மா, நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜாதகருக்கு 31/5/2012 என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. அப்ப புதன் தசை, கேது புத்தி, புதன் அந்தரம் நடந்திருக்கு. ஸோ அப்ப 1க்கும் 10க்கும் உடைய புதன் 10ல இருக்காரு. 10ஆம் இடத்துல புதன் நல்லா வலுவா திக்பலம் ஆட்சியோட சுக்கிரனோட இணைவுல இருக்காரு. ஸோ நல்லா இருக்காரு. அடுத்தது கேது புத்தியும் புதனை போலதான் செயல்படும். ஸோ அந்த டைம்ல இவருக்கு ஏதாவது பட்டம், பதவி, புகழ், கௌரவம் இத மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேங்க மேடம். அதே மாதிரி
4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அந்த குருவோட பார்வை, புதனோட புதனோட பார்வை இருக்குங்க மேடம். புதன் வந்து 4ஆம் இடத்துல பார்க்குறாரு. ஆனா இந்த 4ஆம் இடத்துக்கு இவர் வந்து மாரகால் பிளஸ் பாதகாதிபதி. ஸோ தாய்க்கு 4ஆம் இடத்த பார்த்தீங்க 4க்கு 4 பார்த்தீங்கன்னா ராகு இருக்காரு. ஸோ தாய்க்கும் உடல்நல குறைவுகள் ஏதாவது ஏற்படலாம். அதே சமயத்துல 6ஆம் அதிபதி போய் மாரகாலோட சேர்ந்துட்டாரு, சந்திரனோட சேர்ந்துட்டாரு, அமாவாசை சந்திரனா இருக்காரு. இங்க 8ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு தாயோட ஆயுள் ஸ்தானத்துக்கு புதன் வந்து விரயத்துல உட்கார்ந்துருக்காரு, தசா நடத்துறாரு. ஸோ தாய்க்கும் கூட ஏதாவது விரய செலவுகள் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டுக்கலாம்னு நினைக்கிறேங்க மேடம். நெக்ஸ்ட் இவரது படிப்பு வந்து 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வை, புதன் வந்து இங்க நல்லா புதனோட பார்வை இதெல்லாமே இருக்குங்க மேடம். அதே மாதிரி சனியோட பார்வை லேசா தான் படுது, 6 டிகிரி வரை தான் படும். ஸோ வந்து இங்க 4ஆம் இடம் நல்லா இருக்கு. புதன், சந்திரன், சூரியன், செவ்வாய், சனி இவங்க எல்லாமே நல்லா வலுத்துதான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி தொடர்பு, கம்ப்யூட்டர் தொடர்பு, உணவு நீர் பயணம், பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அரசு வழி தொடர்பு, இல்லைன்னா மருத்துவம், கடைநிலை மருத்துவம், பிடிஎஸ் இந்த மாதிரிலாம் கூட படிச்சிருக்கலாம் மேடம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சட்டப்படிப்பு இந்த மாதிரிலாம் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க மேடம். இரும்பு சம்பந்தமான தொடர்பெல்லாம். ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு 2005 வந்து படிக்கிற காலத்துல ஜென்ம சனி நடந்திருக்குங்க மேடம். அப்ப சனி தசாவும் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து இவங்க வந்து இந்த சனியோட இதுல தான் வந்து போயிருக்கலாங்கிறது என்னோட இதுங்க மேடம். ஏன்னா இவங்க வந்து ஆட்டோமொபைல்ஸ் இல்லைன்னா வந்து இந்த பிடிஎஸ் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் படிச்சிருக்கலாங்க மேடம். அதே மாதிரி இவர் இந்த இப்போ வந்து ஐடி இந்த மாதிரி பிடிஎஸ் இந்த மாதிரி தொழில்கள்ல ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேங்க மேடம். நெக்ஸ்ட் வருங்காலத்தில் ஜோதிடராக வருவாரா? அப்போ வந்து இவருக்கு வந்து இப்போ வந்து புதன் தசை, சனி புக்தி, ராகுகாந்திரம் நடந்துட்டு இருக்குங்க மேடம். ஸோ புதன் வந்து நல்லா வலுவா இருக்காரு, சுக்கிரனோட இணைவுல இருக்காரு, புஷ்கர நவாம்சத்தில் இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, நல்லா இருக்காரு. ஸோ வந்து 8ஆம் இடமும் வந்து இவருக்கு வலுவா இருக்கு, குரு அமர்ந்ததுனால. குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லா இவருக்கு வந்து ஜோதிடம் நல்லா வரும் மேடம். நெக்ஸ்ட் அந்த புதன் வந்து சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு. 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11ல இருக்காருங்க மேடம். ஸோ அதனால வாக்கால பேசி பிழைக்கிறது அந்த மாதிரியும் சொல்லலாங்க மேடம். சுக்கிரன் நெக்ஸ்ட் வரக்கூடிய கேது தசாவும் நல்லா இருக்கு, புதனை போல செயல்படுறதுனால. ஸோ இவருக்கு ஜோதிடத்துல நல்லா இருக்கும். அடுத்து வர சுக்கிர தசையும் கூட இவருக்கு வந்து இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கலையால் லாபம் இந்த மாதிரிலாம் கூட வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க மேடம். அதனால இவருக்கு எல்லாம் அடுத்து வரக்கூடிய தசைகள் எல்லாம் இவருக்கு ஜோதிடர் ஆகிறதுக்கு நல்லா ஃபேவரபிளா இருக்குங்க மேடம். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்மா, சிறப்பா சொல்லியிருக்கீங்க. பதில் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் கடைசியாக. நல்லா சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஸ்ரீதர் சார் ஹேண்ட் ரைஸ் செய்திருக்கீங்க. வணக்கம், நீங்க ஆரம்பிங்க சார். வணக்கம் மேம், அனைவருக்கும் இனிய மாலை அந்த மதிய வணக்கம். ஸ்ட்ரெயிட்டாக நான் கொஸ்டினுக்கே போயிடுறேன். 31/5/2012 என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் தசா, கேது புக்தி, புதன் அந்தரம் நடந்திருக்கு. இதில் நான் 2 விதமாக சம்பவம் எடுத்திருக்கேன். முதல் சம்பவம் வந்து இவருக்கு அந்த டயத்தில் வந்து பட்டம் பதவி சம்மந்தப்பட்டதோ இல்லை ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புலேயோ வந்து இவர் ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் அடைஞ்சிருக்கலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா தந்தைக்கு ஏதாவது சுகவீனங்கள் இந்த டயத்தில் வந்து தந்தைக்கு ஒரு மருத்துவ செலவோ சுகவீனங்களோ எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் கணிச்சிருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் அந்த ஜோதிடம் இவருக்கு வருமானா கண்டிப்பாக இவருக்கு ஜோதிடம் வரும். புதன் வந்து சுக்கரனோட இணைவுலையும் புஷ்கர பாகையிலையும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால இவருக்கு ஜோதிடம் வந்து நல்லாவே சிறப்பாகவே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு நடக்க போகிற அடுத்த தசாவும் பார்த்தீங்கன்னா கேது தசா. கேது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு 8ஆம் இடம் சரி, 5ஆம் இடம் சரி, இந்த 12ஆம் இடம் ஓரளவுக்கு நல்லா சுபகரக தொடர்புகள் இருக்குது. அப்போ ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது இந்த மறைபொருள் ரகசியங்கள் சார்ந்த சிந்தனை வந்து இவருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த 10லேயே புதன் இருக்கிறதுனால நல்ல தொழில் சார்ந்த சிந்தனையும் அதிகமாக இருக்கிறதுனால இவர் ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த ஜோதிடத்துறையில கண்டிப்பாக ஈடுபடுவார், அதில் சக்ஸஸும் ஆவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வர்ற கேதுவும் லக்னத்துல இருந்து புதனை போல செயல்படுறதுனாலையும் இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆராய்ச்சி, இன்னும் நல்ல ஜோதிடத்துல வந்து ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போய் இவர் ஜோதிட துறையில வந்து நல்லா சிறந்து விளங்குவார்.
அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபியூச்சர் மட்டும் கணிச்சிருக்கீங்களா சார்? பாஸ்ட் கணிக்கலையா? மேம் பாஸ்ட் வந்து ஃபுல்லாக டெப்த்தாக போக முடியலைங்க மேம். 2 விஷயம் மட்டும் பாஸ்ட்டில் கொஞ்சம் நோட் பண்ணேன். ஒன்றா தந்தைக்கோ இல்லை தாய்க்கோ வந்தது, அதனால என்னால் ஃபுல்லாக போக முடியல. அதுக்கப்புறம் உள்ள போகல. அப்படி இல்லைன்னா இவருக்கு அந்த டயத்தில் வந்து ஒரு பட்டம் பதவி சம்மந்தப்பட்டது கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் போனேன். அதனால ஃபியூச்சர் மட்டும் எடுத்துட்டேன். டெப்த்தாக போக முடியலைன்ட்டு ஃபியூச்சர் மட்டும் எடுத்தேன். அது 2 இண்டிகேஷன் பண்ணிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கு வந்து பாதக மாரகல் தசை ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தைக்கு அட்டமஸ்தானத்துக்கு கனெக்ட் பண்ணோம்னாலும் அதே மாதிரி தான் வருது. அந்த டயத்துலேயும் கோச்சாரத்துலேயும் கொஞ்சம் கிரகநிலைகள் சாதகமாக இல்லாதனால ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள் சம்மந்தப்பட்டது ஒன்று காமிக்குது மேம். அவரோட மன அழுத்தம் அந்த டயத்தில் கொஞ்சம் காமிக்குது, இண்டிகேஷன் பண்ணுச்சு. அதனால உள்ளே போக முடியல, அதனால அதை எடுக்கலைங்க மேம். ஓகேங்க மேம், தேங்க்யூ. ஆய்வு என்ன அப்படிங்கறது பாத்துடலாம். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, சரி ஃபியூச்சர் கேள்வி இருக்கட்டும். முதல்ல வந்து பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் நம்ம போறதுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் தெரியுதுங்களா? ப்ரெசன்டேஷன் தெரியுற மாதிரி இல்லையே. தெரியல மேடம். தெரியலைங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா. சரி, ஜாதகம் இப்ப திரையில தெரியுதான்றது பாருங்க. சரி, நான் ஒவ்வொரு கேள்வி அதாவது விளக்கங்களுக்கு கொடுக்குறேன். கூடவே வந்து இந்த ஒரு பாவத்தை எப்படி ஆராயணும் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இருந்தாலும் அந்த பாவத்தை பக்குவமாக எப்படி செயல்படுத்துவது, இல்லை ஆராய்வது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறேன். ஜாதகம் சற்று வித்தியாசமானது, எதிர்பாராதது. மேல பாத்தீங்கன்னா நீங்க அந்த தசாக்களும் கோச்சாரம் புக்திகளும் கணக்கிட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதுதான். குறிப்பாக ஒருவர் பயிலும் காலம், பள்ளி பருவ காலம், அந்த டீனேஜ்னா வந்து அந்த 16ல இருந்து 18 வயது வரலையும். டீனேஜ்ல முக்கியமா 10ல இருந்து 12ஆம் வகுப்பு, அதை முடித்து அடுத்தது காலேஜ்க்கு போற இந்த தருணம். இது போன்ற விஷயங்கள்லாம் நாம கூர்ந்து ஆராய வேண்டும். முக்கியமா வந்து மட்டும் அவருக்கு ஜென்ம சனியா சொன்னாரு. ஆமாங்க மேடம், ஜென்ம சனி. இது போன்ற விஷயங்களில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக. ஒருத்தர் என்ன படிச்சிருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருந்தாலும், எவ்வளவு தன்மையில் படித்திருப்பார், அவரோட தன்மை எவ்வளவு இருக்கும், படிப்புக்கான தன்மை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது அந்த 4ஆம் பாவம். இப்போ 4ஆம் பாவம் உயிர்காரகத்துவம் தாய். அதே போல பாத்தீங்கன்னா ஜடகாரகத்துவங்களில் வீடு வண்டி வாகனம் இருந்தாலும் உயர் கல்வி என்பதும் 4ஆம் பாவம். அப்ப 4ஆம் பாவத்தோட வலிமை என்ன அப்படிங்கிறது பாருங்க. 4ஆம் பாவத்தில் முதல் எந்த கிரகங்கள் இருக்கிறது? இங்கே ஏதும் இல்லை. சரி, மேலோட்டமா பார்த்தா தனித்த புதன் பார்வை, குருவின் பார்வை. அப்போ நமக்கு பார்த்த உடனே 100 மார்க் போடலாம் போல நமக்கு தோணும். அந்த 100 மார்க் அப்படியே வைங்க. சரி, குருவின் பார்வை இருக்கு. இந்த குரு என்ன பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும். தசா இருக்கும் பாத்தீங்கன்னா 2 வருடம் குரு தசாவில தான் பிறந்திருக்காரு இந்த ஜாதகர். அதற்கு அடுத்தது சனி தசா. சரி, குருவின் பார்வை இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக பார்ப்பார், முக்கியமாக 4ஆம் வீட்டிற்கு. சரி, அவரோட பருவ காலத்துல குருவோட புக்தி ஏதாவது வருதா? சனி தசாவாக இருந்தாலும் அந்த 14, 15, 16, 17 அந்த தருணங்கள்ல குருவின் பார்வை ஏதாவது படுகிறதா? அப்ப பாருங்க, 2 வருஷம் குரு தசா இருப்பு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 14 வருடம் நீங்க வந்து சேர்த்துக்கணும். ஜாதகர் பிறந்து 2 வயது வரை குரு தசா, 6 மாதம் 18 நாள். அதற்கு அடுத்து வரக்கூடிய நிலுவை சனி தசாவில் ஒரு 10 வருடங்கள், அதோடு சேர்த்து 14 கூட சேர்த்துக்கலாம். 14 + 2 16 வருடங்கள். அப்ப இந்த சனி தசை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 14 வருஷத்தை கூட்டிக்கலாம். சனி தசை 1990 பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்குது. 90ல இருந்து ஒரு 10 வருடம் கூட்டிக்கிட்டோம்னா 2000. 2000ல இருந்து இன்னொரு 4 வருடம் கூட்டிக் கொண்டால் 2004.
அப்ப 2004 இவருக்கு 16 வயசு, 10வது படிக்கிற ஒரு பருவம். அப்போ அந்த 2004 என்பது 10வது அப்படின்னு வைத்துக் கொண்டால் கூட ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். 2005, 2006, 11, 12. அப்போ 2004, 5, 6 இந்த 3 வருஷம் வந்து நிச்சயமாக நீங்கள் உற்று நோக்க வேண்டும். இப்ப 2004 என்ன வருதுங்க? சனி தசா ராகு. ராகு யாரை போல செயல்படுவார்? குருவை போல செயல்படுவார். குரு தனது ஆதிபத்திய ரீதியாக இங்கே 4ஆம் பாவத்தை கெடுக்கத்தான் செய்யும். ஆதிபத்திய ரீதியாக 4ஆம் பாவத்தை கெடுக்கத்தான் செய்யும். இதெல்லாம் விதி விலக்குகள். விதியை மட்டும் பார்த்து ஜோதிடம் சொல்லக்கூடாது. இந்த குரு கன்னி லக்னத்திற்கு ராகுவின் புக்தி நடப்பு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு நிலுவை. நம்ம ரொம்ப அக்யூரேசியா இல்லை, ஆனா அப்ராக்சிமேட்டா போனா கூட லாஜிக்கலி நம்ம எடுக்கணும். அப்ப குருவின் பார்வை காரக ரீதியாக இங்க நன்மை செய்தாலும் ஆதிபத்திய ரீதியாக கெடுதல். என்ன ஆதிபத்தியம்? லக்னத்திற்கு அவர் மாரக பாதக அதிபதி. மேலும் நடப்பது ராகு புக்தி. ராகு 2003 இருந்து 2006 வரை கரெக்டா பாருங்க. அந்த 10, 11, 12 இந்த வகுப்பு படிக்கும் அந்த தருணங்களில் ஏதோ ஒரு நெருடலை கொடுக்கிறார் 4ஆம் வீட்டிற்கு. சரி, இது வந்து பார்வை கணக்கு. சரி, இது வந்து நீங்க ஒரு தசா புக்தி, அந்த புக்தினாதான் நம்மளுடைய பார்வை, இது ஒரு கணக்கு. இப்ப ஜென்ரலாவே இந்த 4ஆம் வீட்டிற்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்துக்கணும். அப்ப குருவின் பார்வை இந்த இடத்தில் காரக ரீதியாக மட்டும்தான் நல்லதை செய்யும். தேக சுகம் இது போன்ற விஷயங்களை காரக ரீதியாக நல்லது செய்யும், தாய்க்கு நல்லது செய்யும், எல்லாமே ஓகே தான். ஆனா ஆதிபத்திய ரீதியாக குரு கெடுதலை செய்யும். அப்ப ஒரு பிளஸும் இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. அப்ப 100 மார்க்ல ஒரு -10%. சரி, அடுத்தபடியா பாருங்க. தனித்த புதன் பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் கணக்கு எடுக்கிறீங்க. தனித்த புதனாக இருக்கிறாரா என்பதை முதலில் உற்று நோக்குங்கள். தனித்த புதன் இங்கே சரி யாரோட காம்பினேஷன்ல இருக்காரு? லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி. இவர்கள் நல்லவர்கள் தான். சுக்கிரனோட இணைவுல இருக்கிறாரு, ரைட்டு. அடுத்தபடியா யார் இணைவுல இருக்கா? சந்திரனோட இணைவுல இருக்கார். இந்த லக்னத்திற்கு சந்திரன் மாரகால் அல்லவா? அதே போல இந்த லக்னத்திற்கு சந்திரன் அங்கே அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் அல்லவா? அப்போ இந்த அமாவாசை சந்திரன் இருள் தன்மை சனியை விட ரொம்ப ரொம்ப மோசமானவர். ராகு கேதுகளுக்கு ஒப்பிடும் அளவிற்கு ஒரு இருள் தன்மை உடையவர். சந்திரன் மட்டுமே 28 நாள் நகர்ந்து அவர் முழுமையான சுபராகவும் இருப்பார், முழுமையான பாவியாகவும் செயல்படுவார் ஜாதகத்தில். விதிவிலக்கு அமாவாசை சந்திரனுக்கு பார்வை என்பது இல்லை. சுக்கிரனின் இங்கே இணைவு இருப்பதால் ஓரளவிற்கு சொல்லலாம் பார்வை இருக்கிறது என்பது. ஏனென்றால் இங்கே சந்திரன் முதலில் அமாவாசையா இருந்து அதற்கப்புறம் தான் சுக்கிரன் இணைவில் ஏதோ கொஞ்சம் ஒளியை வாங்குறாரு. ஆனாலும் அந்த சுக்கிரனும் இங்கு தனது ஒளியை சூரியனிடம் ஒப்படைத்து விட்டார். எப்படி பார்த்தாலும் இந்த சந்திரன் அமாவாசை சந்திரன். அப்ப இருள் தன்மை காரக வித்யா காரகான புதனுடன் இணைகிறாரே அப்படின்னா அப்ப என்ன கணக்கு அப்படிங்கறதும் நம்ம யோசிக்கணும். சரி, அப்படி இந்த புதன் இந்த அமாவாசை சந்திரனா சனிக்கு ஒப்பானவர் நீங்க எடுத்துக்கணும். அடுத்த சந்திரனா நீங்க கருதக்கூடாது, சனியாதான் கருதணும். இப்ப சனியோடு சேரும் பொழுது புதனோட கொஞ்சம் அந்த வலிமை தன்மை குறைய செய்கிறது. ஆனால் இங்கே புதன் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். இங்கே புதன் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். ஆட்சி என்ற ஒரு ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறார். சரி, அப்போ புதனுக்கு இங்க முழுமையான மதிப்பெண் கொடுக்க இயலாது. புதனுடைய பார்வை 4ஆம் வீட்டில் படுவது, லக்னாதிபதி பார்வை 10ஆம் அதிபதி பார்வை நன்றுதான். ஆனால் அவருடைய ஒளித்தன்மை என்பது இங்கே அவர் தனித்த புதனாக செயல்பட இயலாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியன் 12ஆம் அதிபதி விரையாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கிர நினைவில் இருப்பது பரவாயில்ல. அப்போ 12ஆம் அதிபதியான சூரியனுடன் சேருவது ஒரு தவறு, ஒரு மைனஸ். அமாவாசை சந்திரனோடு சேருவது இன்னொரு தவறு, 2 மைனஸ். அதே போல சுக்கிரனோட நினைவது பிளஸ். அப்ப மைனஸ் பிளஸ் என்னங்கிறது நீங்க கணக்கீடு செய்ய வேண்டும். இப்ப புதனுக்கு இங்கே முழுமையாக நன்றாக இருக்கிறார் என்று நாம் சொல்ல இயலாது. அடுத்தபடியா பாருங்க, புதன் வித்யாகாரகனுடைய அவருடைய தன்மையை எப்படி நீங்கள் ஆராய வேண்டும் என்றால், புதன் அவர் இருக்கும் வீட்டிற்கு இடதுபுறம் சனி பார்வை. அது இடதா வலதுபுறம்னு வச்சுக்கோங்க. அவர் இருக்கும் வீட்டிற்கு வலதுபுறம் 21 டிகிரியில் சனி பகவானின் அங்கே பார்வை இருக்கிறது. அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் 2 புறமும் பாவிகளின் கூட்டணி இருக்கிறது.
அப்போ புதன் வந்து ஒரு நெருக்கடியா தான் உட்கார்ந்து இருக்கிறாரு இங்க. மேலோட்டமா பார்த்தால் புதன் நன்றாக இருப்பது போல் தெரியும். சனி பகவானின் 7ஆம் பார்வை 21 டிகிரியில் பக்கத்து மனையில் படுகிறது. 21 டிகிரி படுதுன்னா 9 அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 5 6 டிகிரி 6 டிகிரியில் அந்த பக்கம் படுது. அப்போ அந்த சனி பகவானின் பார்வையும் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப பாவகர்த்தாரியில் இருக்கிறார் இந்த புவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவருக்கு வலதுபுறம் பாருங்க சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அதே போல அங்க செவ்வாயும் இருக்கிறார். செவ்வாய் வந்து ரோகாதிபதியாக இங்கே நீங்க கருத வேண்டும். சாரி, அட்டமாதிபதியாக கருத வேண்டும். அப்படி இந்த சந்திரன் சனிக்கு நிகரானவர் செவ்வாய். அப்ப சனி செவ்வாய் இருப்பது போல் நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அப்ப புதனுக்கு வலதுபுறத்தில் பாவிகள் சூழ்ந்து சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனா அட்டமாதிபதி அமாவாசை சந்திரன், உரையாதிபதியான சூரியன். புதனிற்கு இடதுபுறத்தில் சனி பகவானின் பார்வை. இந்த அளவுக்கு வந்து வித்யாகாரகன் அங்கே பெரும் நெருக்கடியில் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு 60% மார்க் போடலாம். ஏன்னா இங்க மைனஸே வந்து 4 மைனஸ் நான் சொல்லிட்டேன். விரையாதிபதி இருக்கிறார். ஏன்னா எல்லாமே பாருங்க பாகை அடிப்படையில புதனுக்கு ஓரளவுக்கு நெருங்கித்தான் இருப்பாங்க. இங்கே செவ்வாயும் இங்கே சந்திரனோடு இணைந்து கெட்டுதான் இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு அனைவருக்கும் ஒளியை கொடுப்பவர் அந்த சுக்கிரன். கெட்டு, அதாவது பாவத்தன்மையாக இருந்து அதற்கப்புறம் சுபத்தன்மையாக மாறுகிறார். இப்ப பாவத்தன்மை என்பது முதலில் கொடுக்க இயலாத ஒரு தன்மை. அப்ப படிப்பு கொடுத்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல நீங்க போட்டுக்கணும். உங்களே நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இடதுபுறம் சனியின் பார்வை, வலதுபுறத்தில் பாவிகளின் தாக்குதல், அதாவது சூழுகைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், சுக்கிரன் இருப்பது பரவாயில்லை. அப்போ புதன் இங்கே 50 - 60%. ஏன்னா ஸ்தான பலத்திற்கு நிச்சயமாக மதிப்பெண் கொடுக்க வேண்டும். 100 அப்படியே நீங்க குறைச்சிக்கணும். 100 மார்க் இருக்கு புதனுக்குன்னா சந்திரனுடைய இணைவு, செவ்வாயின் இணைவு, விரையாதிபதியான சூரியன், இவர்கள்லாம் ஆதிபத்தியமும் உண்டு. சந்திரன், சூரியன், செவ்வாய்க்கு எல்லாமே. இவருக்கு இவர் ஆக மாட்டாருங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அப்ப இங்கேயே 3 மைனஸ் ஆயிடுச்சு. 30 மார்க் நீங்க அதுல குறைச்சிக்கோங்க. மேலும் இவருக்கு இடது புறத்தில் சனி பார்வை, இன்னொரு 10 மார்க் குறைங்க. அப்ப 40 மார்க் அவுட் புதனுக்கு. ஏன்னா அவர் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார். 60% ஸ்தான பலத்திற்கு நிச்சயமாக கொடுக்கலாம். அந்த தனித்த புதன் அப்படிங்கிறதுக்கு மார்க் உண்டு. ஆனா 60%. சரி, இப்ப புதனுடைய தன்மை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செவ்வாயோட இணைவு எப்படி மேடம் சொல்றீங்க மேடம்? இணைவு கர்த்தாரியில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் கொண்டு வர நீச்ச செவ்வாய் 18 டிகிரில இருக்காரு. புதன் 18ல இருக்காரு. அங்க இருந்து ஒரு 12, இது ஒரு 18, 30 டிகிரி வந்துருது இல்ல மேடம்? நான் சொல்றதே நீங்க கவனிக்கணுமா? நீங்க கவனிக்காம பேசுங்க. சொல்லுங்க மேடம். மியூட் போட்டுக்கணுமா? நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா தான் நான் சொல்றது உங்களுக்கு காதுலயே விழும். நான் இங்கே பாவ கர்த்தாரியில் புதன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். செவ்வாயோட புதன் இணைகிறார் அப்படிங்கிறது சொல்லல. அவர் பாவகர்த்தாரியாக எப்படி இருக்கிறார் அப்படின்னா, செவ்வாய் இங்கே அட்டமதிபதியாக புதனுக்கு வலதுபுறம் அமர்ந்திருக்கிறார். புதனுக்கு வலதுபுறத்தில் அமாவாசை சந்திரன் அமர்ந்திருக்கிறார். புதனிற்கு வலதுபுறத்தில் சூரியன் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரோ விரையாதிபதி. சந்திரன் சூரியன் மற்றும் இங்கே இணைவில் இருக்கிறார்கள். செவ்வாய் புதன் இணைவில் இல்லை. ஆனால் இந்த செவ்வாய் நீச்சனாக இருந்து பாவத்தன்மையில் இருக்கிறார். அதற்கப்புறம் தான் நீச்ச பங்கம் சுக்கிரனால் அடைகிறார். எப்படினாலும் பாவிகளுடைய கூட்டணி அப்படிங்கிறதோட இந்த இடத்துல தனக்கு வலதுபுறத்தில் இவ்வளவு பாவிகள் இருக்கிறாங்க. இது வந்து கர்த்தாரி, பாவ கர்த்தாரி அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கும். யோகம்னா ஒண்ணும் கிடையாது, நல்லதுன்றதுலாம் யோகம் எடுக்கூடாது. யோகம் என்பது காம்பினேஷன்ஸ், இணைவுகளைத்தான் சமஸ்கிருதத்துல யோகம் என்று சொல்வார்கள். சோ இது வந்து புரிந்து கொள்ளுங்கள். புதன் நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கேளுங்க. புதனுடைய தன்மை இங்கே 60% இருக்கிறது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா பாருங்க, 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்திற்கு அவர் படிக்கும் காலகட்டத்தில் ராகு புத்தி வருகிறது. ராகுவோ லக்னத்திற்கு மாரக பாதகம் ஏறுகிறார். அப்போ லக்னத்திற்கே அவர் மாரக பாதகம் ஏறுகிறார். அப்பொழுது ஜாதகருக்கு நண்பர்கள் வழி, கூட்டாளி வழி, இது போன்று விஷயங்களால் டீவியேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். மேலும் அப்பொழுது ஜென்ம சனி வேற நடக்குது அப்படிங்கறது அம்மா சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, வீடு கொடுத்த அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவன்
குருவும் பார்த்தீங்கன்னா அவரோட பார்வை ஆதிபத்திய ரீதியாக 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியை கெடுப்பார். கல்வி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே 4ஆம் பாவம் தாம்மா. அதுக்கப்புறம் தான் நீங்க அடிப்படை கல்வி, அப்புறம் மேல் கல்வி 9ஆம் பாவம், அதி உச்ச நிலை கல்வி 11 இதெல்லாம் வந்து நீங்க சப்ளிமெண்டரிஸா தான் எடுக்கணும். அதாவது துணை பாவங்களாக எடுக்க வேண்டும். முதன்மையான பாவகம் கல்விக்கு அப்படின்னா 4 தான். இப்ப 4ஆம் வீட்டிற்கு இந்த ராகு கேந்திரத்தில் இருந்தாலும் லக்னத்திற்கு அவர் பாதக மாரக அதிபதியாக அமர்ந்து அப்பொழுது புத்தி நடத்துகிறார். நடப்பது சனி தசா. அப்ப 4ஆம் வீடு எந்த அளவுக்கு கொஞ்சம் பாதிக்குதுன்னு பாருங்க. புதனோட பார்வையும் குருவோட பார்வையும் இங்கு நீங்கள் நன்று என்று மேலோட்டமாக எடுக்கக்கூடாது. புதன் பார்வை சரி, புதன் பார்வை நல்லது 4ஆம் இடம். அப்ப தேக சுகம், தாய், வீடு, வண்டி, வாகனம், கல்வி இது போன்ற விஷயங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் குருவின் பார்வை அந்த நேரத்தில் ராகுவின் புக்தி நடப்பதால் ஆதிபத்திய ரீதியாக ஏதோ ஒரு கெடுதலை செஞ்சுதான் ஆகணும். காரக நன்மை செய்தாலும் ஆதிபத்திய ரீதியாக கெடுதலை செய்துதான் ஆக வேண்டும். சுகஸ்தானம் மேம்படுதுதான், இல்லைன்னு சொல்லல. சரி, 4ஆம் பாவத்திற்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? சனி 21 டிகிரியில் அங்கே இருக்கிறார். சனி 21 டிகிரியில் இருந்து அவருடன் அந்த பாகை அடிப்படையில் பாத்தீங்கன்னா 9 டிகிரி வரை 9ஆம் பாவத்தில், மன்னிக்கணும் 4ஆம் பாவத்தில் படுகிறது. 4ஆம் பாவத்தில் இங்கே 6 டிகிரி அளவிற்கு படுகிறது. அப்போ சனியோட பாவத்தன்மை பார்வை படுகிறது. அது ஒரு பாயிண்ட். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இந்த சனியை குருவும் தொடர்பு கொள்கிறார். அடுத்தபடியா பாருங்க, செவ்வாய் வந்து இங்க 18 டிகிரியில் தான் பார்க்கிறார். நேரடியாக செவ்வாய் வந்து 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளவில்லை. அப்போ நடக்கிறதோ சனி தசா, அதையும் இங்க நம்ம எடுத்துக்கணும். 4ஆம் பாவம் பரவாயில்ல, பெரிய அதாவது பெரிய அளவிற்கு 4ஆம் பாவகம் இங்கே கெடவில்லை. ஆனாலும் நடக்கின்ற தசாவும் ஒருவர் படிப்பாரா படிக்க மாட்டாரா என்பதை குறித்து கொள்ளும், நமக்கு குறிப்பு உணர்த்தும். 4ஆம் வீடு சனியின் தாக்குதலால் சற்று இங்கே பங்கம் அடையத்தான் செய்கிறது. வீடு கொடுத்த 4ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு அவர் 8இல் மறைகிறார். லக்னத்திற்கு அவர் 8இல் மறைகிறார். மேலும் வீடு கொடுத்த இந்த குருவும் 4ஆம் வீட்டோட பக்குவத்தை சொல்றேன். வீடு கொடுத்த இந்த குருவும் பாவகர்த்தாரியில் இருக்கிறார். பாவகர்த்தாரினா ஒண்ணும் இல்ல, தனக்கு இடது வலது புறங்களில் பாவகிரகங்களின் சூழல் இருந்தால் அந்த கிரகம் தனது காரகத்துவத்தையோ ஆதிபத்தியத்தையோ செய்யறதுக்கு முழுமையாக செய்வதற்கு ஒரு திணறல் எடுக்கும், முழுமையாக செய்ய இயலாத ஒரு தன்மையை கொடுக்கும். இது ரூல். காரக ஆதிபத்தியத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாது, அதாவது அது உட்கார்ற வீட்டுல. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்வை ரீதியா உங்களுக்கு ஆதிபத்தியத்தை கொடுப்பாரு. ஆனா தான் அமர்ந்த வீடு, குரு அமர்ந்த வீடு, தனக்கு வலதுபுறம் பாருங்க ராகு இருக்கார், தனக்கு இடதுபுறம் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, குரு அமர்ந்து வலதுபுறம், அதாவது குருவே நீங்க அங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி கற்பனை செய்துக்குங்க. நீங்கள் குருவாக அங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வலதுபுறத்துல பாருங்க ராகு உட்கார்ந்து இருக்கிறார், உங்களுக்கு இடதுபுறம் பாருங்க சனியோட தாக்குதல் இருக்கும், சனி பார்வை. இது போன்ற விஷயங்கள்லாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்ப குரு இங்கே சரியான நிலையில் அமரவில்லை என்பதுதான் உண்மை. குரு லக்னத்திற்கு 8இல் மறையக்கூடாது, அவரே 4ஆம் ஆதிபத்தியத்திற்கும் அதிபதி. இப்படி ஆதிபத்தியம், அந்த அதிபதி மறையக்கூடாது. அந்த ஆதிபத்தியத்திலும் சனியின் தாக்குதல் இருக்கிறது. தனித்த புதன் ஒருவர் பார்ப்பதனால் இவருக்கு இந்த 4ஆம் பாவத்திற்கு 60 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் வீடு கொடுத்தவன் சரியான நிலையில் இல்லை, அதாவது 4ஆம் அதிபதி அவர் சரியான நிலுவையில் இல்லை. இப்ப 4ஆம் அதிபதிக்கு பாவகர்த்தாரி என்பது ஒரு மைனஸ் விழுகிறது, இடதுபுறம் வலதுபுறம். அப்போ 50% என்பது இங்கே நாம் மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 4ஆம் பாவத்திற்கும் 4ஆம் பாவ அதிபதிக்கும் 50% நாம் கொடுக்கலாம், இல்ல ஒரு 60 கூட கொடுங்க. ஏன்னா இங்க புதனின் பார்வை ஓரளவுக்கு நல்லதுதான் செய்யும். ஏன்னா அவரே இங்கே லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி. இப்பொழுது நீங்கள் அனைவரும் சொல்லுங்கள், 4ஆம் வீட்டிற்கும் 4ஆம் பாவ அதிபதிக்கும் மேலும் வித்யாகாரனுக்கும் மதிப்பெண்கள் இவ்வளவு கொடுக்கலாமா, இல்ல தவறு இதற்கு மேலேயும் கொடுக்கலாம் அப்படிங்கறது இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசுவோம். மேடம் அப்ப ஜென்ம சனி நடக்கவே இல்லையா மேடம்? தெரியல, அம்மா தான் சொன்னாங்க, நான் இன்னும் பார்க்கல. அன்னைக்கு வந்து கண்ணியில தான் மேடம் ஜென்ம சனி இருக்குது சார். 2005 போடுங்க சார், வரும். 2005 2012 இல்லைங்களா? இல்ல, நம்ம சம்பவத்தை பேசலைங்க சார். நம்ம வந்து அவர் கல்வி பாவத்தை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். இன்னும் சம்பவத்துக்கு எல்லாம் வரவே இல்லை. 2005
2005, 6 இந்த மாதிரி வருடங்கள் போடுங்க. ஆமாம் மேடம். அன்னைக்கு ஜென்ம சனி மேடம். ம். மின்சாரம் என்பது எனக்கு டவுட் வந்தா மட்டும் எடுப்பேன். எனக்கு இதுலயே புரிஞ்சிருச்சு. கல்வி என்பது அங்கே தடை இருக்கிறது அப்படிங்கிறது. மேடம் ஒரு 3 பாதைகள் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கரணம் சொல்லிருக்காங்க. சொல்லுங்க ஐயா. ஒரு அந்த புதனை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாவகர்த்தாரியான ம். ஒரு 3 பாவகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புஷ்கரண மாம்சத்துல இருக்கு மேடம். அதுக்கு ஏதாவது மார்க் சேர்க்கலாங்களா? எடுக்கலாம் சார். வேணா ஒரு 2 மார்க் 1 மார்க் எடுக்கலாம். 2 வருஷமா? சரி சரி மேடம் இப்போ சின்ன டவுட் மேடம். பாவகர்த்தாரின்னா முன்ன பின்ன வந்து பாவகிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே போல பாவகிரகத்தோட பார்வைப்பட்டாலும் அந்த பாவகர்த்தாருடைய இதில் எடுத்துக்கணுமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் சார். ஓகே. ஒளியின் தத்துவமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே புதுசா ஒரு ரூலை கூட கொண்டு வரலாம். அது லாஜிக்கா அக்செப்ட் பண்ணும்படி இருக்குது, ரிசல்ட் வருதுன்னா நிச்சயமா அதை எடுத்து பண்ணலாம். ஒளிதான் இங்க வந்து சனி பகவான் இருள். அவரோட பார்வையில என்னத்தை கொடுக்க போறாரு? பெருசா இருளை தான் கொடுக்க போறாரு. அப்ப குருவுக்கு வலது புறத்தை அவரோட பார்வையை செலுத்துகிறாரு, இடது புறத்துல ராகு இருக்காரு. இப்போ பார்வைக்கு அங்க பலன் உண்டு. அப்ப குரு இங்க நெருக்கடியா தான் உட்கார்றாரு. 4ஆம் அதிபதி ஒரு நெருக்கடியை தான் இருக்கிறார். தாய் தந்தை இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. சந்திரன் அங்க அமாவாசையா இருந்தாலும் சுக்கிரன் நினைவில் அந்த சந்திரன் என்ற கிரகம் ஓரளவிற்கு அங்கே ஒளியின் தன்மையில் மில்லறு செய்கிறது. ஆனாலும் முதலில் அவர் அமாவாசை. அப்போ தாய்க்கு வந்து உயிருக்கு கேடுலாம் சொல்ல முடியாது. நோய் நொடியோடு இருந்தாலும் இருந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா 4ஆம் பாவத்திற்கும் நம்ம ஒரு 50லேருந்து 60% மார்க் போட்டுட்டோம். சரி, அப்படின்னா ஒரு 50% மார்க்னா என்ன படிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என்ன படிச்சிருப்பாங்கன்றதோட, ஏன்னா படிப்பு என்பது ஒரு லட்சக்கணக்கான படிப்பு இருக்கு. துறை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அதற்காக ஸ்ரத்தை எடுக்கணும். ஆனா என்ன லிமிட்ல அவர் படிச்சிருப்பாரு? அவருடைய எல்லை என்ன? படிப்புல என்ன அவருடைய எல்லை அப்படிங்கறது பார்க்கணும். மேடம் இந்த 4ஆம் இடத்துக்கு இந்த குரு பாக்குதுங்களா, அது வந்து பாவகர்த்தாரி பிளஸ் 8ஆம் இடத்துல இருந்து பாக்குறதுனால அந்த பலன் குறைவுங்களா? இல்லம்மா, குரு பாவகர்த்தாரில் இருக்கிறாருங்கிறது 4ஆம் ஆதிபத்தியத்தை சரியாக செயல்படுத்த முடியாது. அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 2 கிரகம் என்ன பண்ணுதுன்னா, வலதுபுறம் இடதுபுறம் இணைவு இல்லைனாலும் அவங்க 2 பேரும் இவருக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. ஃப்ரீயா அவரால செயல்பட முடியாது. உங்களை அழகா ஒரு ஹால்ல உட்கார வச்சுட்டாங்கம்மா, சொபஸ்டிகேட்டா உட்கார வச்சுட்டாங்கம்மா. சோஃபா, டிவி கிவி எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டை பூட்டிட்டாங்க. நீங்க வெளியில போக முடியுமா? சுதந்திரமா செயல்பட்டு நீங்க பண்ண முடியுமா? அந்த நிலைமைக்கு இங்க குரு ஆளாயிருக்காரு. மேலும் லக்னத்திற்கு அவர் 8ல மறையக்கூடாது. இங்க பார்வையை நீங்க எப்படி எடுக்கணும்னா, இந்த லக்னத்திற்கு குரு அம்மா 7ஆம் அதிபதிமா. இவர் ஒரு உபய லக்னம். உபய லக்னத்திற்கு பாதகாதிபதி குரு. அப்ப 4ஆம் இடத்திற்கு ஏதேனும் பாதகத்தை செய்ய வேண்டும். பாதகம்னா என்ன? ஆப்போசிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அதாவது பாசிட்டிவா இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கணும், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை கொடுக்கணும். ஆதிபத்திய ரீதியான அந்த பார்வையில அவர் வந்து 7ஆம் அதிபதியா பாப்பாரு அப்படின்னு சொல்லல. 7ஆம் அதிபதியா பாப்பாரு அப்படிங்கறது இங்க நீங்க எடுத்துக்கணும். ஓகே மேடம். அப்ப இப்படி பொதுவா எடுத்துக்கலாம் மேடம். இப்ப வந்து 4ஆம் பாவத்தை வந்து பொதுவாகவே அது வந்து பாவகர்த்தாரில் இருக்கு. அதாவது வந்து சூரியன், சந்திரன் அவங்கெல்லாம் வந்து செவ்வாய் எல்லாமே வந்து 5ஆம் பாவத்தை பாக்குறாங்க. 3ல வந்து சனியை உட்காந்துருக்காங்க. அப்ப 2 பக்கமும் வந்து அந்த பார்வை அடிப்படையில் 5ஆம் பாவத்தையும் 3ஆம் பாவத்துல சனி உட்காந்துருக்கனால 4ஆம் பாவமே பாவகர்த்தாரில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படியே டோட்டலா? இப்ப நீங்க சொன்னது இல்லாம இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்கறேன். 4ஆம் பாவத்துல சனியோட தாக்குதல் இருக்கு. 5ஆம் பாவத்துல செவ்வாயோட தாக்குதல் இருக்கு. சூரியன் பார்வைக்கு அது நட்சத்திரம் சார். சில இடத்துல அது பார்வை இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. அந்த விவாதம் வேண்டாம். சுக்கிரன் பார்க்கிறார். ஆனாலும் இங்க 5ஆம் பாவத்தை சுபகிரகமான சுக்கிரன் பார்க்கிறார். ஆனாலும் பாவியும் பார்க்கிறார். ஒரு விதமான கலப்பு. சுபகிரகமான சுக்கிரனும் பார்க்கிறார். எங்க? 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப 4 ஒட்டி தான் பார்க்கிறார். அதே போல செவ்வாயின் பார்வை பாவியான பார்வை. அவர் இங்கே அமாவாசை சந்திரனுடன் இணைந்து, அதற்கப்புறம் சுக்கிரனுடன் இணைந்து ஒரு பாவத்தன்மையும் சுபத்தன்மையும் கலந்துதான் இங்க வந்து செவ்வாய் பார்ப்பார். அப்ப முதலில் பாவத்தன்மை, படிக்க இயலாத ஒரு நிலை. அதற்கப்புறம் வேறேனும் துறையிலோ இல்லது அவருக்கு விருப்பமானதோ அவர் படிக்கலாம். ஆழ்ந்து ஒரு நிபுணாக ஆகலாம். 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி சார். அது என்ன படிப்பா வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் இங்கே 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வையும், அதாவது செவ்வாய் பார்வைன்றதோட 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை, 4க்கு தனது வலது புறத்திலும் இங்கே சனி அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் இந்த சனி வக்ரகதியில் தான் சார் இருக்கிறார். ஒருவேளை சனி வக்ரகதியில் தானே இருக்கிறார் இங்கே. அதையும் பார்த்துக்கிறேன்.
வக்ர ஆமாங்க மேடம் வக்ரம் தான். வக்ரகதியில் இருக்கிறார். ஆனா சனியோட பார்வையே பாத்தீங்கன்னா விழுது இல்லைங்களா? 3ஆம் பார்வையா 5ஆம் வீட்டிற்கு. சனியோட பார்வையே 5ஆம் வீட்டிற்கு இருள் தன்மையாகத்தான் அங்கே சனி பார்க்கிறார். குருவின் ஒளியை லேசாக வாங்கிதான் பார்க்கிறாரு. அப்போ 4ஆம் இடங்கிறது இங்க வந்து ஒரு 60% நீங்க போட்டுக்கலாம். இந்த இடத்துல முழுமையான பாவகர்த்தாரிங்கிறது வராது சார். சுக்கிரன் பார்க்கிறார் இல்லையா? ஒரு சுபகிரகம் பார்க்கிறது. ஒருவேளை பாவிகள் மட்டும்தான் சூழுறாங்க அப்படின்னா அதை நீங்க பாவகர்த்தாரியா எடுத்துக்கலாம். மேடம் ஒரு சின்ன கேள்வி மேடம். சொல்லுங்க ஹலோ சார். மேடம், இப்ப குரு வந்து ஆதிபத்திய ரீதியா கெடுதல் செய்தாலும் 9ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குறாரு மேடம் அவரு. குரு பார்க்க கோடி நன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஒளி படுது தானே மேடம் அது. நான் அதுதான் அது வந்து சொல்லிட்டேன். மாரகாதிபதி இல்ல மேடம், அவர் மாரகாதிபதி பாதகாதிபதியா இருந்தா கூட ஆதிபத்திய ரீதியா தான் கெடுதல் பண்ணுவாரு. குரு பாக்குற இடத்த வளர்க்கதானே செய்வார் மேடம். வளர்த்துக்கு எடுப்பார் இல்லைங்களா? பேசுறோம் 4 என்பது ஆதிபத்தியம் தானே பேசுறோம். அவர் பார்வை ரீதியாக காரக ரீதியாக நன்மை தான் செய்யணும். அப்ப காரக ரீதியா நன்மை செய்வாருன்னா ஜாதகர் வந்து நல்லா படிச்சிருவாரா, எக்ஸலண்டா படிச்சிருவாரானா இதரத்தை பாருங்க. வீடு, வண்டி, வாகனம், தாய், 4ஆம் இடம் நல்லா இருக்கு, சுகஸ்தானம் நல்லா இருக்கு, அப்படி எடுக்கலாம். ஏன்னா 4 என்பது கல்வி எடுக்கும்போது வித்யாகாரணி நிலையும் நீங்க அதை கூட கூட்டிக்கணும். வித்யாகாரணி நிலை அவருடைய நிலையும் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். சரி முழுமையா படிச்சிருப்பாரா என்ன இது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் 60% மார்க் வருது. 60னா ஒரு 50ல இருந்து 60. அப்போ ஜாதகர் வந்து ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 50, 60னா ஒரு டிகிரி. 65க்கு மேல போகுதுன்னா டிகிரிக்கு மேல படிப்பாரு. சதவீதத்திற்கு நான் சொல்கிறேன் மதிப்பெண்கள். அப்ப இந்த இடத்துல டிகிரி வரலையுமாவது ஜாதகர் படிக்கணும் இல்லைங்களா? ஆனா வித்யாகாரக நிலையுமே கொஞ்சம் சரியில்லை. வித்யாகார நிலையும் சரியில்லை. ஆனாலும் 55% கூட 60 வைத்தாலும் படிச்சிருக்கணுமே. சரி என்ன பண்றான்னு பார்க்கலாம். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா முதல்ல சனி தசாவை எடுப்போம். 2 வயசுக்கு அப்புறம் சனி தசா. 2 வயசுக்கு அப்புறம் சனி தசா 90க்கு மேல எடுத்துக்கலாம். 2009 வரையும் சனி என்ன செய்வார்? 2 வயதுல இருந்து ஜாதகருக்கு 2009னா வயது என்ன சார்? இங்க வந்து சனியோட வருஷம் வந்து 19, 21 வயது இல்லைங்களா? தனது 2.5 வயது முதல் 20 வயது 21 வயது வரை சனி தசா என்ன செய்திருக்கும்? சரி, இந்த லக்னத்திற்கு சனி பகவான் என்ன தன்மையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம இப்ப வந்து 4ஆம் பாவத்தை குறிச்சு வச்சுக்கிட்டோம், அதிபதியை குறிச்சிட்டோம், வித்யாகாரனோட நிலையும் குறிச்சுக்கிட்டோம். அந்த காலகட்டத்துல 2005, 6, 4, 5, 6ல ஜென்ம சனி நடந்ததுங்கிறதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டோம். ஆய்வு இப்படி எடுங்க. இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமா பலன் வந்து உட்காரும். தவறவே தவறாது. சரி, அப்ப சனி தசா நடக்கிறாரு. இவரோட 2.5 வயசுல இருந்து நடத்துறாரு. அப்ப 2.5 வயதுங்கிற போது அவர் ஒரு குழந்தை, பாலப்பருவம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 5 வயது, 87ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு. அப்ப எல்லாரும் போல இவரும் 3, 4 வயதுல அடிப்படை கல்வி போய் சேர்ந்திருக்கணும். 10 வயது வரை 5வது வரையும் படிச்சிருக்கணும். 10 வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா 6ல இருந்து உயர்கல்விக்கு வந்திருக்கணும். அப்ப அடிப்படை என்பது 2ஆம் இடம். இப்ப 2ஆம் இடம் என்பது இந்த பால பயிலும் அந்த கல்வி. அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ஆரம்ப கல்வி. ஆரம்ப கல்வி. சரி, எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க சார். 2ஆம் இடம் என்பது நீங்க எடுத்துக்கணும். தன குடும்ப வாக்குஸ்தானம், ஆரம்ப நிலை கல்வி. தசாவை நோக்குங்கள். தசா 2ஆம் வீட்டிற்கு எங்கே இருக்கிறார்? 4 மற்றும் 5ஆம் ஆதிபத்தியத்திற்கு அதிபதி அவர். மன்னிக்கணும், 5 மற்றும் 6ஆம் ஆதிபத்திற்கு அதிபதி. லக்னத்திற்கு 3ல் இருக்கிறார். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை கல்விக்கு மாரகம் ஏறுகிறார். அப்போ சனி பகவான் ஆரம்ப நிலை கல்வி அப்படிங்கிறதுக்கே ஒரு மாறி ஒரு நிலையில தான் இங்க செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன்னா 2ஆம் வீட்டை நீங்க லக்னமா கருதிக்கணும். 2ஆம் வீடு ஆரம்ப நிலை பால பள்ளிக்கூடம். அதற்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் 5 என்பது என்ன? புக்தி ஸ்தானம், உயர்வு ஸ்தானம். 6 என்பது என்ன? நஷ்டம், ரோகம், வம்பு வழக்கு. ஏன்னா ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன சொல்றது? 5ன்னா அந்த நேரத்துல நோய் சொல்லலாம். சொல்லுங்கய்யா. நோய் சொல்லலாம் மேடம். நோய் சொல்லலாம். 5ஆம் பாவத்திற்கு வந்து புக்தி ஸ்தானம்னு சொல்லலாம், ஆழ்மன சிந்தனைன்னு சொல்லலாம்.
மகிழ்ச்சி, குழந்தைக்கு இவ்வளவுதான் நம்ம எடுக்க முடியும். 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உயர்வு, குலதெய்வம் உயர்வு, இது போன்ற விஷயங்கள் தனக்கு அந்த ஆதிபத்தியத்திற்கு வந்துடணும் அடுத்தது. 2ஆம் வீடுங்கிறது அடிப்படை கல்வி. அந்த சூழ்நிலைக்கு ஏன்னா கால தேச வர்த்தமானம், ஸ்ருதி வர்த்தமானம்னா ஒரு 5 வயது பையன் வந்து எங்க போவாரு? ஆரம்ப நிலை கல்வி கூடத்திற்கு தான் போவாங்க. அந்த லக்னமா 2ஆம் வீட்டுக்கு தசாநாதன் எங்க நடத்துறாங்கிறத பார்த்தாச்சு. மாரகால் ஏறுறாரு. சரி ரைட். அது ஒன்று இருக்கட்டும். சரி 5ஆம் வீடுங்கிறது அவர் ஆதிபத்தியம். லக்னத்திற்கு சனியானவர், தசாநாதனானவர் 5 மற்றும் 6 உடையவர். லக்னத்திற்கு 3ல் அமர்கிறார், வக்ரகதியில் அமர்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். 7, 8, 9ஆம் பார்வை. இங்க 4 டிகிரினால இந்த பக்கம் வந்து 11 டிகிரி. 11 டிகிரி வருவாரு தானே? 9க்குள்ளார 21 டிகிரி மாட்டிக்குது. அப்போ குருவின் பார்வையில் இந்த சனி இருக்கிறார். அப்போ ஓரளவிற்கு தசாநாதன் சுபத்தன்மையில் தான் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் 2ஆம் வீட்டிற்கு மாரகம் இருக்கிறார். அதே போல 5 என்று சொல்லக்கூடிய கல்வி, கல்வி இல்ல அது உயர் கலை, அப்படி இல்லைன்னா அந்த உயர்வுன்னு சொல்லலாம். 5ஆம் இடம் புக்தி ஸ்தானம்னு சொல்லலாம். அதற்கு இந்த சனி ஆதிபத்திய ரீதியாக மாரகம் ஏறுகிறார். அது ஒரு மைனஸா தெரியுது. 6ஆம் வீட்டிற்கு பாருங்க 7, 8, 9, 10. 6ஆம் வீட்டிற்கு அவர் 10ஆம் வீட்டில் அமர்கிறார். அப்ப 6ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை செய்ய வேண்டும். 6 என்றால் என்ன? ஒரு குழந்தைன்னா நோய் வரலாம். ஆனா இந்த இந்த குழந்தை வந்து வளர்ந்து பருவமாயி 20 வயசு 21 வயசும் வருது. 3 கட்டத்தையும் இந்த குழந்தை அடையுது. குழந்தையா இருக்காரு, அப்புறம் ஒரு டீனேஜ் கிராஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாலிபனா ஆகிற வரலையுமே இந்த சனி தசா 19 வருஷம் ஓடுது. அப்ப முதல்ல 5ஆம் வீட்டை செய்தாலும் பிற்பகுதியாக 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய, ஏன்னா வாலிப பருவம் வருதுங்கிறது சொல்றேன். அப்ப அடிமை ஜீவனம், வேலைகளை ஏதாவது கொடுத்திருக்கலாம், நோய், கடன் இது போன்ற விஷயங்களையும் கொடுத்திருக்கலாம் அந்த காலத்திற்கு ஏற்ப. இப்படிதான் நீங்க இதை யோசிக்கணும். அப்ப 5ஆம் இடங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப கல்விக்கு புக்தி ஸ்தானமாக இருந்து இயங்குவார். அப்ப புக்தி அப்படிங்கிறது ஒரு டீவியேஷன்ஸ் இருக்கலாம், புக்தி கெடும்னு கூட சொல்லலாம். இல்ல உயர்வு என்பது ஜாதகர் உயர்வுன்னா ஒரு குழந்தைக்கு என்னங்க உயர்வு? அடுத்தடுத்த கிளாஸ் ப்ரொமோட் ஆகி படிச்சு போகணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸோ இல்ல உயர்வு அப்படிங்கிறது சற்று தடைபடுகிறது. 5ஆம் வீட்டிற்கு இவர் பாதக ஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த சனி பகவான். மேலும் 2ஆம் வீடு என்பது ஆரம்ப கல்வி நிலைக்கு மாரக ஸ்தானத்திலும் இருக்கிறார். ரெண்டும் கனெக்ட் ஆகுதுங்களா? 2ஆம் வீடு ஆரம்ப கல்வி, 5ஆம் வீடு தான் ஃபர்ஸ்ட் ஆதிபத்தியத்தை செயல்படுத்தணும். இதெல்லாம் ரூல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் 5ஆம் வீட்டை தான் செய்வார், கோணங்களை செய்வார், அதற்கப்புறம் தான் கேந்திரங்கள். ஒருவேளை கேந்திரமா இல்லைன்னா அடுத்த வீட்டின் செயல்பாடான 6ஆம் வீட்டை இங்கே செய்கிறார். 6 என்பது அடிமை ஜீவனம், இல்ல ஒரு வேலை, அப்படி இல்லைன்னா ஏன்னா அப்ப வாலிபம் ஆயிரும். அந்த 6ஆம் அதிபதி தசா நடக்கும்போது 15 வயதுக்கு மேல ஆயிடும் ஜாதகருக்கு. சரி 2 + 10 12 வயசு வரலையும் தான் உங்களுக்கு 5ஆம் வீட்டு வேலையை செய்வார். 12 வயசுக்கு மேல என்ன பண்ணுவார்னா 6ஆம் வீட்டு வேலையை தான் செய்வார். அப்படி கொஞ்சம் பிரிச்சுக்குங்க. அதற்கப்புறம் புக்திநாதருக்கு ஏத்த போல அந்த பலனை நம்ம சொல்ல கத்துக்கணும். சரி இந்த இடத்துல ஓவராலா சனி தசை இதைதான் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து நமக்கு புரியணும். ஸ்டோரின்னா ஸ்டோரி கிடையாது, கிரகங்களின் அந்த நிலுவை, அந்த காரக, அந்த ஆதிபத்தியங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு கணக்கு. இதெல்லாம் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி படிப்பு பாவத்தையும் நம்ம கூர்ந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். சரி இப்ப இவருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 5ஆம் ஆதிபத்தியத்தை சேராரு இந்த சனி. அவரு 2ஆம் வீட்டுக்கு சரியான இடத்துல உட்காரல, புக்தி ஸ்தானத்துக்கு சரியா உட்காரல. இருந்தாலும் 5ஆம் வீடு நான் சொன்ன மாதிரி 12 வயது வரை செய்ய வேண்டும். 10 வயது இல்ல 12 வயது வரை செய்ய வேண்டும் வச்சுக்கோங்க. 12 வயதுனா எந்த வருடம் வருகிறது? அப்படியே கொஞ்சம் கணக்கு போட்டு யாராவது சொல்லுங்க. 1999 மேடம். 99. 99. அப்ப நடக்கிற புக்திக்கு வந்துருங்க. அடுத்தது முதலில் காலத்தை குறித்து கொள்ள வேண்டும். இது சிம்பிள் லாஜிக் தான். ஒரு குழந்தை 2.5 வயசு, அதுக்கப்புறம் 3 வயசு இல்ல 4 வயசுல எல்கேஜி போய் சேருது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு வரையும் நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு போட போறோம். காரணம் என்ன அப்படின்னா தசாநாதன் 19 வருடமாக இருக்கும்பொழுது 8.5 வருடம் முதல் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் ஆதிபத்தியத்தை செயல்படுத்துவார் புக்திகளின் துணை கொண்டு. அப்ப அந்த 8.5 வருஷம் ஃபர்ஸ்ட் என்ன பலன் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். கரெக்டா அந்த 8.5 வருஷம்னா 8வது வருஷத்துல என்ன வருது? இங்க 3னா 3 + 5 3 8 90 98 99 வச்சுக்கலாம். 99 96ல இருந்து 2000 வரலையும் சுக்கிர புக்தி தான் நடக்குது.
சுக்கிரன் பொதுவாக இங்க எப்படி இருக்காருன்னு பாருங்க புக்திநாதன். இப்போ வந்து நீங்க யாராவது ஒருவர் விடை சொல்லுங்கள். சுக்கிரன் இங்க என்ன நிலையில் இருக்கிறார்? சுக்கிரனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. மாரகல். சரி, லக்னத்திற்கு மாரகால் ஏறாரு, ரைட்டு. அது ஒன்று, ஓகே. பொசிஷன் கரெக்ட் தாம்மா, கரெக்டா தான் சொல்றீங்க. சொல்லுங்க, கூட்டணி சொல்லுங்க. சுக்கிரனோட யாரெல்லாம் இணையறாரு? சுக்கிரன் வந்து ஒளித்தன்மையாக இருக்கிறா, பாவத்தன்மையாக இருக்கிறாரு, எவ்வளவு மார்க் கொடுக்கணும்? அமாவாசை சந்திரனோட இணைறாரு மேடம். சொல்லுங்கம்மா. அமாவாசை சந்திரன் அவருக்கு பாதகாதிபதி மேடம் சுக்கிரனுக்கு. குட் குட். அதே மாதிரி இந்த சூரியனும் வந்து சுக்கிரனுக்கு வந்து பாதகாதிபதி மேடம். கரெக்ட். அவங்களோட இணையறாரு மேடம். செவ்வாய் வந்து யோகர் தான் மேடம், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி மெயின் இல்லை அட்டமாதிபதி செவ்வாய், ஆமாங்க மேடம், அவருக்கு அட்டமாதிபதி. ஓகே மேடம். அப்போ சுக்கிரன் நிலை என்ன, எப்படி இருக்கிறாரு? சுக்கிரன் தன்னோட ஒளியை உங்களுக்கு எல்லாம் குடிச்சிட்டாரு, தாங்கிட்ட இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் அளந்து கொடுத்துட்டாரு. பாவம், அவர்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லை, அவர் பாவம். அவரே வந்து இப்ப இன்னொருத்தவங்கள கையேந்திர நிலைமையில இருக்கிறார். அப்ப தசாநாதன் என்ன வலிமையில் இருக்கிறார்? எவ்வளவு செய்வாரு? 100% அவர் எவ்வளவு செய்வாரு? சும்மா சுக்கிரனோட தன்மையை சொல்லுங்க. ஒரு 30 to 40 செய்வாருங்க மேடம். இதே சுக்கிரன் புதனோட இணைஞ்சிருக்கிறார் இல்லைங்களா? இதே சுக்கிரன் புதனின் வலிமை குறைவு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவருக்கு யாருதான் அட்லீஸ்ட் அவர் கொடுப்பாங்க? அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவருக்கு பொங்கல் சோறு சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு யார் கொடுத்தா கொடுக்கணும்? ஏதோ புதன் கொஞ்சம் கொடுக்கணும் தான், லக்னாதிபதி. இருந்தாலும் இங்க அமாவாசை சந்திரன் விரையாதிபதி, செவ்வாய் அட்டமாதிபதி. அப்ப சுக்கிர புத்தி ஜாதகருக்கு மாரகம் ஏறி நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா? படிப்பு விஷயத்துல 5ங்கிறது புக்தி. கெடுதல் தாங்க மேடம் செய்யணும். அப்போ நம்ம பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் 8.5 வருஷம் முடியிற தருவாயில 2009. அப்ப ஏதாவது கோச்சார ரீதியா சனி எங்க பயணிக்கிறாருன்னு யாராவது சொல்லுங்க. அந்த 2099 இந்த PDF ஒண்ணு கொடுத்தேம்மா நானு. குரு பயிற்சி, ராகு கேது, அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி 200 வருஷத்துக்கான PDF. எப்பவுமே இனிமே கிளாஸ் வரும்போது எல்லாரும் அதை எடுத்துக்குங்க. அந்த PDF வந்து டக்கு டக்கு நம்ம பாத்துக்கலாம் மேடம். 99 மேடம், குருவோட பயணிக்கிறாரு மேடம். குரு மேலேயே குரு சனி, குரு மேல சஞ்சாரிக்கிறாரு. சரி, அவரே இந்த லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியா இருக்கிறாரு. இப்ப கல்வியில தடை உண்டு பண்ணுவாரு சனிங்கிறது தெரியுது. மேலும் பாத்தீங்கன்னா இங்கே தசாநாதன் 5ஆம் அதிபதி, அவருக்கு இந்த சுக்கிரனும் பாருங்க மாரகால் தான் ஏறாரு. 5ஆம் வீட்டிற்கும் லக்னத்திற்கும் மாரகால் ஏறாரு. கனெக்ட் இப்படிதான் பண்ணணும். புக்தி என்பது அப்ப வந்து டைவர்ஷன்ஸ் ஆகும், இவருக்கு டீவியேஷன்ஸ் ஆகும். புக்தி கெடக்கூடிய நிலை கூட இருக்கலாம், இந்த உயர்வு கெடக்கூடிய ஒரு நிலை. 5 என்பது உயர்வு. அதே மாதிரி அந்த பால பருவம் என்று சொல்லக்கூடிய அது வரலையும் தான் இவர் படிச்சாரு. 5வது கிளாஸ்க்கு மேல இவர் படிக்கல. இதுதான் இவருடைய உண்மையான நிலவரம். 5ஆம் ஆதிபத்தியம் எப்படி செயல்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக புக்திநாதன் என்ன கொடுக்க வரான்னா, தசாநாதன் முடிவு பண்ணிட்டான் 5ஆம் இடத்துக்குரிய அந்த புக்தி மற்றும் உயர்வு என்பது நான் கெடுக்க போகிறேன். ஏனென்றால் நான் 5ஆம் வீட்டிற்கு பாதகத்தை ஏறி செயல்படுத்துகிறேன் என் தசாவில். சனிநாதன், சனி பகவான் தசாநாதனாக இருந்து, ஆனால் காரக ரீதியாக நன்மையை தான் செய்யணும். காரக ரீதியாக சனி அங்கே வக்கரகதியில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால முயற்சிகள் மேலோங்கும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அண்டையாளர் முயற்சி, இன்னும் பல பல விஷயங்கள்லாம் மேலோங்கும். புரியுதுங்களா? ஆதிபத்திய ரீதியாக சனி இங்கே, அதைத்தான் சொல்றேன். ஆதிபத்தியம் காரகம் அடிக்கடி சொல்ற காரணம் தான். ஆதிபத்திய ரீதியாக சனி பகவான் பாதகம் ஏறி கெடுதல் செய்யணும். காரக ரீதியாக லக்னத்திற்கு 3இல் வக்ரகதியில் அமர்ந்ததால் நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் சனி. இதே சனி இங்க நார்மலா உட்கார்றாரு அப்படின்னா காரகத்தையும் கெடுப்பார், 3ஆம் வீட்டை சுத்தமா கெடுப்பார். சரி, இப்ப வந்து நம்ம அந்த 5ஆம் வீட்டு பலனை அந்த 8.5 வருஷம் முடியும் போது குழந்தைக்கு அப்ப 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு தருணம் தான், 10 வயசு கிட்டத்தட்ட. ஏன்னா குருவோட தசால 2 வயசு போயிருது. 10 வயசு தாண்டின அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் கல்வி நிலைக்கு போகவில்லை. ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் இவர் அடிப்படை கல்வி மட்டுமே பயின்றிருக்கிறார். அதற்கு மேல் இவர் படிக்கவில்லை. இவரோட வியாபாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லுவாரு, தொழில் என்ன அப்படிங்கலாம். ஆனால் இது உண்மையுமே கண்டுபிடிக்க ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு
ஜாதகம் தான் 4ஆம் வீட்டை வைத்து நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது படிச்சிருக்கணுமே அப்படின்னு நம்ம கணிச்சிருவோம். ஆனால் அதற்கப்புறம் விளக்கெண்ணெய் ஊத்தி கண்ல தசாநாதர்கள் எந்த நிலுவையில் அமர்ந்து தசாவை நடத்துகிறார்கள், ஆதிபத்திய ரீதியாக என்ன செய்ய போறாங்க, காரக ரீதியாக என்ன செய்ய போறாங்க, புக்திநாதனை எப்படி தசாநாதன் இயக்கி வைக்க போறாரு, அந்த புக்திநாதனும் சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவத்தன்மை, அது அந்த தன்மையில நீங்க மார்க் போடணும். சுக்கிரன் இங்கே பாவத்தன்மையில் தான் இருக்கிறார், ஆனாலும் புதனோடு இணைந்து பரவாயில்ல. ஏன்னா அவர் அஸ்தங்கம், புக்திநாதன் அஸ்தங்கம், விரையாதிபதி கூடல், லக்னத்திற்கு அட்டமாதிபதியோடு செவ்வாயோட சேர்க்கை, அப்புறம் பாத்தீங்கன்னா அமாவாசை சந்திரனோட சேர்க்கை. அவரோட புக்தியில அவர் ஒண்ணு கொடுக்க இயலாதம்மா. அப்ப சுக்கிரனோட புக்தியிலே இவருக்கு படிப்பு தடைபட வேண்டும். ஏனென்றால் 4ஆம் வீட்டிற்கும் சுக்கிரன் 8ல் அமர்கிறார். 5ஆம் ஆதிபத்தியம் சனி ஆதிபத்தியத்திற்கும் அவர் மாரகால் வருகிறார், லக்னத்திற்கும் அவர் மாரகால் வருகிறார். எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? சோ இது போல புரிந்து கொண்டு எடுக்க வேண்டும். இந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனால் இது போன்ற இந்த கோணங்களை யோசிங்க. அப்ப கண்டிப்பா 4க்கு இங்க குரு பார்வை வந்து பாதகாதிபதி மாரகால் பார்வைன்னு எடுத்துக்கணுமாங்க மேம்? அப்படிதான் எடுக்கணும். குரு அப்படித்தானே பார்த்தா பார்க்கணும். ஆதிபத்திய ரீதியா கெடுக்கதான் செய்யணும் அவரு. காரக ரீதியாவும் நல்லது செய்வாரு. அதே சமயத்துல ஜாதகருக்கு சுகம்லாம் கொடுப்பார். சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? காரக ரீதியாக நன்மையை செய்வார். சுகம் மேலோங்கும், சுகமா வாழணும் அப்படின்னு நினைப்பாரு. 4ஆம் வீடு சம்பந்தமான தாய்லாம் நல்லா இருப்பாங்க. ஆதிபத்திய ரீதியாக அங்க வந்து அந்த வயதுக்கு என்ன வேணும், அந்த அந்த படிக்கிற அந்த காலத்துல என்ன வேணும் சொல்லுங்க? வீடு வண்டி வாகனமா வேணும் ஜாதகருக்கு? படிப்பு தானே வேணும். அப்ப கல்வியை தான் கெடுக்கணும் அங்க ஆதிபத்திய ரீதியா. இதை வந்து ஒரு முக்கியமான புள்ளியை எடுத்துக்கணும். அந்த காலகட்டத்துக்கு தான் காலதேச ஸ்ருதி வர்த்தமானம். அதாவது ஒரு 8 வயசு பையனுக்கு இல்ல 10 வயசு ஒரு ஒரு சிறுவனுக்கு என்ன வேண்டும்? படிக்கும் காலத்தில் குரு பார்த்தால் என்னத்தை கெடுப்பார்? ஆதிபத்திய ரீதியாக படிப்பை மட்டும்தான் கெடுக்கணும். அப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா கெடுக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க முக்திகள் எல்லாம். சுக்கிரன் சரியான நிலையில் இல்லை 2000 வரை. சூரியன் விரையாதிபதி லக்னத்திற்கு மாரகால் ஏறுகிறார். 4ஆம் வீட்டிற்கு பாருங்க 7, 8, 9ஆம் அதிபதி தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே லக்னத்துக்கு அவர் சூரியன் மாரகால் ஏறி சந்திரன் அமாவாசை சந்திரனோடு கூறுகிறார், செவ்வாயோடு கூடுகிறார். இங்க சூரியன் செவ்வாய் இணைவு நல்லா இருந்தாலும் இந்த சந்திரன் உட்கார்ந்து கெடுத்தாருமா. சனி மாதிரி சந்திரன் செயல்பட்டு கெடுத்தார். ஏற்கனவே அங்க சுக்கிரனோட நிலைமையே சரியில்லை. அப்ப இந்த காம்பினேஷன்ஸே பாருங்க. அதுக்கப்புறம் இந்த புக்திகள் மட்டும்தான் வரும். சூரிய சந்திர கரெக்டா பாருங்க, சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு. ராகு குருவை போல செயல்படுவார், குருவும் அந்த ஆதிபத்திய ரீதியா கெடுதல் செய்வார். சூரியனும் இங்கே கெடுத்தார். சனி சூரியன் அஸ்த சஷ்டகமான தசா புக்திநாதர்கள். சூரியனாவது அடுத்த படிப்பை கொடுக்கணுமே, ஏன் கொடுக்கல? லக்னத்திற்கு விரையாதிபதியாக இருந்து இந்த லக்னத்திற்கு மாரகம் ஏறுகிறார். அப்போ அது எதையோ ஒண்ணு கெடுக்கணும், கெடுத்து ஆக வேண்டும். அப்ப 4ஆம் வீட்டின் உயிர்காரவத்தை கெடுப்பாரா அப்படின்னா தாயை கெடுக்கவில்லை. அத தாயை ஏன் கெடுக்கல அப்படின்னா சுக்கிரன் இங்கே சந்திரனோடு அமர்ந்து சந்திரனுக்கு ஒளியை கொடுத்து விட்டார். மேலும் இந்த சந்திரன் அமாவாசையா இருந்தாலும் ஸ்தான பலம் பெறுகிறார், மேலும் வர்க்கோத்தமம் அடைகிறார். நவாம்சத்துல பாருங்க சுக்கிரனோட தான் இந்த சந்திரன் சேர்ந்திருப்பார். அப்ப ஏதோ விதத்துல சந்திரன் அமர்ந்து எல்லா கிரகத்தையும் கெடுத்தாரு, கெடுத்துட்டு அவரு எல்லாரோட ஒளியும் வாங்கிட்டார். அப்ப தாய் நல்லாதான் இருப்பாங்க. மேலோடம் பார்த்துட்டு தாய் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி வரமாட்டாங்க உங்கள்ட்ட. முதன்மை பலத்துல சந்திரன் தான் மேடம் போட்டிருக்கு. சந்திரன் இங்கே நல்லா இருக்காரு, ஆனா அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கெடுப்பார், எல்லாத்தையும் கெடுப்பார். மத்த கிரகங்களை கெடுத்து சந்திரன் இங்கே அவர் மத்த ஒளியெல்லாம் வாங்கிக்கிறாரு. ஆனாலும் சனி தசா சந்திர புக்தி, சனி தசா சூரிய புக்தி, அஷ்ட சஷ்டகங்கள் நல்லது செய்ய கடமை இல்லை. லக்னத்திற்கு அனைவருமே மாரகால் ஏறுகிறார்கள். மேலும் இந்த கல்வி ஸ்தானத்திற்கு நான் முடிச்சிடுறேன், மியூட் போடுங்க. எனக்கு டிஸ்டர்ப் ஆயிருமா, அப்புறம் சொல்ல வர பாயிண்ட்டை நான் மறந்துடுவேன். அதுதான் 4ஆம் வீட்டிற்கு அனைவருமே 8ஆம் வீட்டில் அமர்ந்து நடத்துவது தவறு. பாவத்தன்மையிலிருந்து நடத்துவது மிக மிக தவறு. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 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 ஆதிபத்தியத்திற்கு புக்திநாதர்கள் தசாநாதர்கள் 6, 8ல் மறைந்தால் கெடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் பாவத்தன்மையா இருந்தால் சுத்தமாக கெடுதலை செய்ய வேண்டும். அதனாலதான் தொடர்ந்து இவர் அப்போ ஒரு பிரேக் வந்தாலும் சரி, சுக்கிரன் தான் கெடுத்தாரு, சூரியனாவது கொடுக்கணுமே. அனைவருமே பாருங்க சூரிய சந்திர செவ்வாய் இந்த 3 பேருமே 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி ஸ்தானத்திற்கு கெடுத்தார்கள். மேலும் தசாநாதன் முக்கியமாக 4க்கு 12ல் விரயம் ஏறி இந்த கல்வி என்னும் பாவத்தை கெடுத்தார். எல்லாம் டோட்டலா இவங்க எல்லாம் கல்வியை கொடுக்க கூடாதுன்னு சனி தசா முடிவு பண்ணி ஒவ்வொரு புக்தியா வச்சு அவரோட கம்ப்ளீட்டான டைரக்ஷனை பண்ணிட்டார்.
செவ்வாயின் 4க்கு 8. ராகு 4க்கு கேந்திரத்தில் இருந்தாலும் அவர் குருவை போல லக்னத்திற்கு பாதகத்தையே செய்ய வேண்டும். அவர் பார்வை ரீதியாக ஒரு பக்கம் கெட்டது செய்வார், ஒரு பக்கம் நல்லதையும் செய்வார் இந்த குரு. அப்போ வேலைகளை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கணும். இருந்தாலும் ஜாதகத்தை கேட்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த தசாக்கள், அதாவது இந்த தசாநாதன் 4க்கே விரயத்துல ஏறிதான் நடத்துறாரு. ஆனாலும் குரு பார்வையில் சுபத்தன்மையில இருந்துதான் நடத்துறாரு. அதே போல புக்திநாதர்களும் 4க்கு வரிசலாக 8ஆம் இடத்தில் பாவத்தன்மையாக இருந்து நடத்துவதால் உயர் கல்வி என்பது முழுமையாக தடைபட்டது. 20-21 வயசுக்கு மேல நம்ம பள்ளிக்கூடம் போக முடியுமா சொல்லுங்க? கரஸ்லயோ இல்ல ஏதாவது அதுக்கு மேல படிக்கலாம். ஆனாலும் அதற்கும் குவாலிபிகேஷன் என்பது வேண்டும். இருந்தாலும் ஜாதகர்கிட்ட நம்ம கேட்கலாம். இது ஒரே சின்ன விஷயத்துக்காக ஒரு விளக்கம், அவ்வளவுதான். கல்வியை நம்ம இப்படிதான் எடை போடணும். ஒரு ஜாதகத்தை வைத்து ஜாதகரை நாம் எடை போட தேவையில்லை. அவருடைய கல்வி நிலை என்ன அப்படிங்கறது எடை போடுறதுக்கு இது ஒரு கருவியா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தசாநாதர்களே அனைத்தையும் முடிவு செய்வார்கள். புக்திநாதர்களை வைத்து செயல்படுத்துவார்கள். அந்த புக்திநாதன் பலவான் தான். அவன் பீரியட்ல அவன் கொடுத்த வேலையை கரெக்டா தான் செய்வான். தசாநாதன் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இவன் நல்லது செய்ய நினைச்சா அது நடக்காது. ஏன்னா அவன் நல்ல வலிமையாவே இருக்கலாம் புக்திநாதன். ஆனா தசாநாதனை மிஞ்சி புக்திநாதன் செயல்படக்கூடாது. இது ஒளியின் தத்துவம் அடிப்படையில நம்ம சொல்றதுதான். ஷட்பலத்தின் அடிப்படையிலும். சரி, இப்பொழுது ஜாதகரை அழைக்கலாம். 1:08 மணி ஆயிடுச்சு. ஐயா, நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி, இப்போ கல்வி தடைப்பட்டதுக்கு இதான் சார் காரணம். இதோட விளக்கம் புரிகிறதா அப்படிங்கறது சொல்லுங்க. புரியுதுங்க, புரியுது. நல்லாவே புரியுது. சரி, நீங்க கடைசியா சொன்னீங்கல்ல மெத்தடு, நான் அதுக்கு ஃபாலோ பண்ணி பார்த்தேன். 4ஆம் இடத்துக்கு 8ல உட்காந்து எல்லாருமே மாரகம் ஏறி இருக்காங்கல்ல. 7-11க்கு மாரகம். 11ல உட்காந்து இது பண்ற வாசி நான் 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. 5க்கு 4 விரயம் ஆகும் அப்படின்ற மாதிரி கல்வி தடை உண்டு அப்படின்றத நான் கொஞ்சம் பார்த்து வச்சேங்க. 5 நாளே நம்மளோட உயர்வு தானேங்க, புக்தி ஸ்தானம் உயர்வு இல்லைங்களா? ஆமா, அதான் அந்த எல்லாருமே பாக்குறாங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி பாவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாக்குறாங்க 5ஆம் இடத்தை. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 4க்கு விரயம் ஏற்படும் இல்லைங்க. 4க்கு விரயம் ஏற்படாதுங்க. 4க்கு 5 வரவு ஸ்தானம் தான். 5ஆம் இடத்தை பார்ப்பது 5ஆம் ஆதிபத்தியத்தை தனி இங்க சரியான நினைவுல இருந்து செயல்படுத்தலாம். அதான் சொல்லணும். சரி, இப்ப நீங்க புதன் பரவாயில்ல, வேற ஏதாவது படிச்சு இந்த படிப்பு, அதாவது கல்வி தடை ஒன்று, வேற ஏதாவது அதுக்கப்புறம் ஒரு வயதுக்கு மேல ட்ரை பண்ணீங்களா? அதுக்கப்புறம் சனிக்கு அப்புறம் என்ன தசை வருது? சனிக்கு அப்புறம் புதன் தசை. இப்ப வரைக்குமே புதன் தசை தான் 2026 வரை. 4க்குமே இந்த புதன் பாதகம் தான் ஏறாரு. இப்பே சஷ்டாஷ்டமா தான் நமக்கு இதுவே நடக்குது. புதன் தசையில சனி புத்தி. இல்ல, கல்வி இல்லைங்க சார், கல்வி இல்ல. ஆனாலும் உங்களுக்கு நல்லாதான் இருக்காரு. ஓரளவுக்கு புதன் நல்லா தான் இருக்காரு. கல்வி இல்லைனாலும் நீங்க அறிவாளி. புதன் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஏதாவது செஞ்சு கொண்டு இருக்கணும். சரி, இப்ப நீங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்க. அடுத்தபடியா உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தா உங்கள்கிட்ட பேசுவாங்க. இன்டராக்டிவா மாத்திக்கலாம். எல்லாம் ஹேண்ட் ரைஸ் செஞ்சுக்குங்க. இப்ப நிதர்சனமான உண்மைகள் என்ன? இப்ப நீங்க உங்க படிப்பை நான் சொல்லிட்டேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா படிப்பு கட்டாயிருச்சு. அதான் அடுத்தபடியா அந்த சம்பவ நிர்ணயம் 31/5/2012 என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. 31/12 திருமணம் ஆச்சு எனக்கு. 31/5/2012 திருமணம் ஆச்சு. சரிங்க ஐயா. ஃபியூச்சர் கேள்வி ஒண்ணுதான் கேட்டிருக்கீங்க. ஜோதிடம், தொழில் முறையா, வருமானம், 10ஆம் இடத்துல வாங்கியிருக்கிறாரு. அதான் நிச்சயமா உங்களுக்கு ஜோதிடம் வரும். சந்திரபுக்தியில மட்டும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா புதன் தசை சந்திரபுக்தி எல்லாம் போயிருச்சு. செவ்வாய் ராகுலாம் போய் குரு போய் இப்ப சனி தான் நடந்துட்டு இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப 5ஆம் ஆதிபத்தியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறார். புதிய முயற்சிகள்லாம் இப்ப எடுக்கிறீங்களா சார்? இப்ப புதிய முயற்சி இப்ப எடுக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் கேது தசை வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிறீங்க. கேது தசை இல்லைங்களா? சரி சரி. அது லக்னாதிபதியை போலதான் செயல்படுவார். அவர் அப்ப ரொம்ப கெடுக்க மாட்டார்ல நம்மள. அதனால கொஞ்சம்.
அவர் வந்து இந்த கேது ராகுக்கள்லாம் 2 விதமா பலன் கொடுப்பாங்க சார். அவர்கள் அமர்ந்த வீட்டின் வழியாக ஒரு பலன கொடுப்பாங்க. அந்த ஆ வீட்டின் அதிபதி புதனை போலவும் செயல்படுறாரு. அப்போ தொடர்ந்து உங்களுக்கு புதன் தசா மாரிதான். புதன் சம்பந்தமான அதான் நீங்க இந்த ஜோதிடம் சம்பந்தமாகவே ஏன்னா 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு சார். ஸ்தான பலம் வாங்கியிருக்கிறாரு. 4ஆம் வீட்டை சரிங்க. என்ன ஒண்ணுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டா ரேட் வச்சுக்கோங்க ஜோதிடம் பார்க்கறது. எப்படிங்க? ஸ்டாண்டர்டா ஒரு ரேட் வச்சுக்கோங்க. ஏன்னா 4ஆம் வீட்டை தான் பார்க்கிறார் புதன். 10ஆம் இடம் தொழில். ஆம். தொழிலாக சரிங்க. இருக்கிற புதன். மேலும் 10ஆம் வீட்டை தான் அதிகமா செய்யணும். ஏன்னா 2 ஆதிபத்தியத்திற்கு நீங்க நியூஸ் போட்டுட்டு கேளுங்க சார். 2 அதாவது லக்னம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான இந்த புதன் 10ஆம் வீட்டிலேயே அமர்ந்து தசா நடத்துகிறார். அப்ப 80% பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு வேலையை தான் செய்யணும். அப்ப முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு தொழில் 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 இதைத்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த புதன். அது என்ன தொழில வேணாலும் இருக்கட்டும். உங்கள் சிந்தனை அனைத்தும் தொழில் மட்டுமே இருக்கும். அதற்கப்புறம் இப்பொழுதுதான் லக்னம்னா உங்களை பத்தி யோசிக்கணும் கடைசியா 20%. அப்ப தசை ஆரம்பிச்சது என்ன 2009 17 வருடம் புதன் தசா. 2009னா இந்த பக்கம் 10னா 2019 26ஆம் இந்த பக்கம் ஒரு 7 வருஷம். அப்போ இந்த 17 2ஆ பிரிச்சுக்கலாம். 2ஆ பிரிச்சா கூட உங்களுக்கு 80% புதன் வந்து 10ஆம் வீட்டின் வேலையை தான் சார் செய்வாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2024 கூட வைங்க. 24 25 இப்ப கூட குரு புக்தி முடிஞ்சு இப்ப சனி புக்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் உங்களை பத்தி நீங்க யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள். நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய உயர்வான நிலையை கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறது இப்பதான் லக்னத்திற்குரிய வேலையை இந்த புதன் செய்வார். லக்னத்தில் ஆனால் கேது அமர்ந்திருக்கிறார். குருவின் பார்வை நீங்க ஆன்மீகவாதி அதெல்லாம் உண்மைதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் லக்னத்தின் வேலையை இப்பொழுதுதான் இந்த புதன் செய்ய வேண்டும். 10ஆம் அதிபதியாக இருந்து அங்கே 4ஆம் வீட்டையும் இந்த புதன் பார்க்கிறார். என்னன்னா நீங்க தொழில் இப்ப செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டு வைங்க. ரேட்டை மாத்திக்கிட்டே இருக்க வேண்டாம். ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது மாதிரி நீங்க இந்த ஜோதிடத்துல பலன் சொல்லி ஆனா கொஞ்சம் குறைவா வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் வைக்கிறீங்க ரொம்ப ஹையா வைக்காம. ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்திரத்தன்மையில் நான் சொல்லிட்டேன் 4ஆம் இடத்தோட தன்மை என்னன்னு. ஒரு 60% 50% நன்றாக இருக்கிறது. அப்ப பேரளவு இருக்குன்னா 100 ரூபாய் வாங்குற இடத்துல நீங்க ஒரு 50 ரூபாய் வாங்குங்க சார். ஜோதிடம் சொல்லுங்க நல்லாவே இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் கேது தசாவில் புதனை எடுத்து செய்ய வேண்டும் என்பதால் அப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா அவரே லக்னத்திலே அமர்ந்து நடத்துறதுனால லக்னத்தையும் செய்ய வேண்டும் 10ஆம் வீட்டு வேலையும் செய்ய வேண்டும். அப்ப நீங்க 2ஆ பிரிச்சுக்கலாம். ஆனால் புதன் தசாவில் 80% 10ஆம் வீட்டு வேலை தான். கேது தசாவில் 2ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு. இப்போ நீங்க வந்து ஸ்டாண்டர்டா ஒரு ரேட் வச்சுக்குங்க. ஆனால் மற்றவர்கள் வாங்குவதை விட ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியா வாங்குங்க. ஜோதிட தொழில் நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தரமாக வரக்கூடிய காலகட்டம் தான். ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடத்தையே நீங்கள் விரும்புவீர்கள். ஆன்மீக பரிகாரம் ஜோதிடம் சொல்லி ஆன்மீக பரிகாரம் இது போன்ற விஷயங்கள்ல தான் நீங்க அதிக நாட்டமாக சொல்லுவீர்கள். அது தொடர்ந்து கேது தசாவிலும் அந்த கொடுப்பினை நடக்க இருக்கிறது 2033. அதற்கப்புறம் சுக்கிர தசா வருகிறது. அவரே 5ஆம் வீட்டை பார்த்து பலப்படுத்துகிறார். தொடர்ந்து இந்த கலை ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு கலை தான். சுக்கிரன் மாரகால ஏறினாலும் அவர் 5ஆம் வீட்டை பார்த்து ஒரு உயர்வை தர வேண்டும். ஏன்னா அவரே அங்கே தசாநாதன். அவர் புக்திநாதனா இருக்கும்போது செயல்படுத்த முடியாது. சனியை தாண்டி செய்ய முடியாது. ஆனா சுக்கிரனே தசாநாதனாக வரும்பொழுது தொடர்ந்து கலை சம்பந்தமான உயர்வு ஜோதிடம் இது நீங்கள் எடுத்து செய்யலாம் ஐயா. சுக்கிர தசால நல்லா கொஞ்சம் அஸ்தங்கமாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் நல்லது ஒரு உயர்வு ஏற்றம் இதெல்லாம் இருக்கும் சார். கலையால உங்களுக்கு உயர்வு இருக்கும். இதுதான் உங்களுக்கு பலனா சொல்ல முடியும். மற்றபடி உங்களுக்கு பலன் சொன்னது திருப்திகரமாக இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. கருத்தை என்ன உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. குருமார்கள் இந்த பக்கம் ஹேண்ட் ரைஸ் செஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் செய்து கொள்ளுங்கள். சரி நம்ம கொடுத்த பலன் வந்து உங்களுக்கு அக்யூரசி எப்படி இருக்கு அது சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுங்க மேம். இந்த படிப்புல தான் கொஞ்சம் சொதப்பிருந்தாங்க. மித்தபடி இந்த ஜோதிட கலையெல்லாம் கரெக்டா தான் வருது. அந்த திருமணம் பட்டம் பதவின்றது அந்த டைமிங் ஒத்து வரல. பட்டம் பதவியை தேடி போறதுக்கு எனக்கு நேரங்காலம் வரல. நீங்க சொன்ன மாதிரி தசாவை பார்த்துருக்கணும். அது கொஞ்சம் பார்க்கல. 4ஆம் இடங்கிறது இந்த இடத்துல வந்து சுகஸ்தானம். 10ஆம் இடத்தில் புதன் இருந்து அவர் 4ஆம் வீட்டை பார்க்கும்போது சுகம் மேம்படும்.
இப்ப ஜாதகருக்கு அதெல்லாம் உங்களுக்கு அந்த புதனோட பீரியட்ல கிடைச்சிருக்கும். பார்வைக்கும் ஒரு பலன் உண்டு தானே. சரி, உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற வசதிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு சார்? அதெல்லாம் இருக்குங்க மேம். வீடு, வண்டி, வாகனம் அதெல்லாம் இருக்கு. 2 வீலர், 4 வீலர் எல்லாமே இருக்கு. சரி. அப்ப குரு பார்த்து காரக ரீதியாக நன்மையை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பதில் தான் தனித்த புதனோட பார்வையும் ஓரளவுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது பதில் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல சனி பகவான் 4க்கு விரயமேறி 12ல உட்கார்ந்தனால உங்களுக்கு கல்வி நிலையை வந்து பாதிக்கணும், உயர்கல்வி நிலையை பாதிக்கணும் அப்படிங்கறத சனி இருந்து செஞ்சு கொடுத்தார். அதுதான் இந்த இடத்துல தசாக்களையும் நாம் எடுக்க வேண்டும். காரகனான வித்யாகாரகனும் 4 பாவகம், பாவகாதிபதி மற்றும் காரகன் இவர்களை ஆராய்ந்து தசாவையும் கூட எடுத்துக்கணும். காலதேச சுருதி வர்த்தமானம், ஆதிபத்திய ரீதியாக என்ன செய்யறாங்க, காரக ரீதியாக என்ன செய்யறாங்க, இவ்வளவுத்தையும் பார்த்துதான் ஒருத்தருக்கு நம்ம பலன் சொல்லணும். சரி, அம்மான்ற அளவு நல்லா இருக்காங்க இல்லைங்களா? நல்லா இருக்குவாங்க. தாய் தந்தையர் சுக்கிரனால இவங்க வந்து நல்லா இருக்கணும். சரி, இப்ப அடுத்தபடியாக குருமார்கள் ஹேண்ட் ரைஸ் செஞ்சுக்குங்க. இவரிடம் கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. சரிதாமா? வணக்கம் மேம். சார், நீங்க பிறப்பிடத்தை விட்டு வேற இடத்துக்கு வந்திருக்கீங்களா சார்? ஆமா மேம், அதெல்லாம் உள்ளதுதான். உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கும்போது உங்க அப்பாவோட நிலைமை எப்படி இருக்கும் சார்? இல்ல, எங்க அப்பாவுக்கு நான் பிரிஞ்சுதான் இருக்கிறேன். அவங்க தனியா இருக்கிறாங்க. அப்பயே நான் பிரிஞ்சுதான் இருந்தாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. அடுத்தபடியா சசி அம்மா கேளுங்கம்மா. சார், உங்க அம்மாவுக்கு வந்து ஏதாவது உடல்நல குறைவுகள், அதாவது ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களாங்க சார்? இல்ல, அப்ப எதுவுமே இல்லைங்க மேம். இப்ப மட்டும்தான் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு அளவுலதான் இப்ப சுகர் இதா இருக்கு. மாத்திரை ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறாங்க, எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க சார். நீங்க இந்த ஜோதிடத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னங்க சார் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வியாபாரம் பார்த்துக்கிருக்கோம். வெள்ளைப்பூண்டு வியாபாரம். வெள்ளைப்பூடு ஹோல்சேலா கடைகளுக்கு ஆர்டர் எடுத்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துக்கிறோம். சார், இப்போ இந்த வெள்ளைப்பூண்டு வியாபாரம் எப்பத்துல இருந்து நீங்க செய்றீங்க? இது நான் இப்ப 10 வருஷம் ஆகுதுங்க ஆரம்பிச்சு. சந்திரனோட இது வருது. சந்திரனோட இது வருது. அவர் புதனோட கூட்டிட்டாரு இல்லைங்களா? தொழில், அந்த புதன் தசையில தொழில் எடுக்கணும், சந்திரனோட காரத்துல எடுத்தாரு. அத மேலோட்டமா பார்த்தா சந்திரன் வந்து இங்க சரியில்லைன்னு தான் தோணும். அமாவாசை தான். அவரு எல்லாத்தையும் கெடுத்து விட்டு அவர் எல்லாரோட ஒளியும் வாங்கிட்டார். மேடம், இங்க சுக்கிரன் வந்து அஸ்தங்கமா தானே மேடம் இருக்காரு சூரியன் கிட்ட. அப்ப வந்து சுக்கிரதசை எப்படிங்க மேடம் இருக்கும்? அதே மாதிரி இந்த கேது வந்து சந்திரனோட அஸ்தம் நட்சத்திரத்தில் தான் நிக்கிறாரு. சோ அந்த கேதுவோட பலனும் வந்து மாரகால தானே மேடம் இருக்காரு சந்திரன். கேது வந்து புதனை போல செயல்படுவார். மாரகாதிபதியோடு புதன் சேர்ந்திருக்கிறாரு. ஓகே, நட்சத்திரத்துல நிக்கிறாரு அஸ்தம்ல கேது. அதை எடுக்க வேண்டாங்க. சந்திரனும் போலவும் செயல்படுவார் இல்லைங்களா? அதான் நான் நட்சத்திர சாரம் வந்து அவ்வளவா வேலை செய்யறது இல்லம்மா. நான் அது அனுபவத்துல பாத்துட்டேன். சாரநாதர்கள் வந்து அந்த அளவுக்கு அவ்வளவா வேலை செய்யறது இல்ல. லேசா வந்து செஞ்சுட்டு போயிருவாங்க. தசாநாதர்கள் தான் முழுமையா எடுத்து செய்யுது. அந்த தசாநாதனா வரவன்னா அந்த சப்ளாட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு செய்யறது இல்ல. சப்ளாட்ஸோட கணக்கு வந்து அது வேற சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல வந்து இன்னும் சரியா அக்யூரஸியா வர்றது இல்ல பலன். ஐயா வந்து அதை கடைநிலையா தான் எடுப்பாரு. ஏன்னா அதுலயே அப்படிங்கறதுனால அதை கடைநிலையா எடுப்பாரு. கேது சந்திரனோட சாரத்துல இருந்தாருன்னா சந்திரனோட வேலையை எடுத்து செய்வாரு. அப்ப தொடர்ந்து வந்து இந்த பூண்டு சம்பந்தமான வியாபாரம் எல்லாம் இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. காரணம் என்னன்னா, அந்த சுக்கிரன்லயும் இவர் வந்து ஜோதிடம் சம்பந்தமானது, கலை சம்பந்தமானது செஞ்சாலும் உயர்வு இருந்தாலும் சுக்கிரன் இங்கே அஸ்தங்கம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. மேலும் சந்திரனையும் அந்த தாக்குதல்ல இந்த சுக்கிரன் இருக்காரு, செவ்வாயோட தாக்குதல்ல இருக்காரு. நான் பார்வைக்கு தான் இங்க பலன் சொன்னேன். சுக்கிரன்னா வந்து அந்த சுகஸ்தானம் இல்லைங்களா, சுகம். சுக்கிரன் என்றால் அந்த சுகபோகம் எல்லாமே. சோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்ப கட் ஆகும். ஏன்னா இந்த சுக்கிரன் இங்க வந்து அஸ்தங்கமாகி இருக்கிறார், அஸ்தங்கமாகி மாறுகிறார். அப்போ மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். அவர்தான் சொல்லணும்.
தாம்பத்திய வாழ்க்கை, மனைவி சம்பந்தமான இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுக்கிரதசால பிரச்சனை வரும். நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, தொழில பத்தி கேட்டாரு. அதனால தொழில் சம்பந்தமான உயர்வு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். மற்றபடி அவர் கேட்க கேட்க நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அந்த அந்த இடத்துல மட்டும் அங்க சனி புத்தி என்ன மேடம் பண்ணும்? சனி புத்தி இப்ப நடக்குதுல்ல மேடம், கஷ்டமா அது என்ன வேலை செய்யும்? உங்களுக்கு சனி தசா எப்படி இருந்தது? அதோட மினியேச்சர் மாதிரி தான் இங்க நடத்துவார். இருந்தாலும் புதன் தான் இங்க தசாநாதன். தொழிலை கொடுத்திருப்பாரு. சனி வக்ரகதியில் லக்னத்திற்கு 3ல தான் இருக்கிறாரு. 5 அதனாலதான் இந்த கலை சம்பந்தமான விஷயங்கள்லாம், இந்த ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பயின்றுக்கணும். ஐயர்கிட்ட எப்ப சேர்ந்தீங்க? 2023க்கு பிறகு சேர்ந்தீங்களா? முன்னாடியே சேர்ந்துட்டீங்களா? 2023 தான் சேர்ந்தேன். 8வது அப்ப அந்த மாசம் சேர்ந்தேன். 2023 8வது மாசம். அதான் 5ஆம் அதிபதிங்கிறது கலை சார். அந்த கலை வந்து இந்த சனி புத்தி கொடுக்கணும். ஒரு பாதகம் இருக்கத்தான் செய்யுது. காரக ரீதியாக நன்மை செய்வார் சனி. பார்வை ரீதியாக கெடுதல் செய்வார். படிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, படிக்கிறீங்க. ஆனாலும் உயர்வு, ஜோதிட சம்பந்தமான உயர்வு இன்னும் வரலையேன்னு மனசுல ஆதங்கம் பட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள். காரணம் என்னன்னா, இந்த புக்திநாதனான சனியின் பார்வையும் இந்த இடத்துல கணக்கெடுங்க. 5ஆம் ஆதிபத்தியத்தை செய்யணும், 6ஆம் ஆதிபத்தியத்தையும் செய்யணும் இந்த சனி பகவான். இந்த புக்திக்குள்ளார பெரியங்க 2ஆ. அப்ப முதல்ல 5ஆம் ஆதிபத்தியத்தை செஞ்சிடுறாரு. 8ஆம் மாசத்துக்கு மேலதான் சேர்ந்தேன்னு சொன்னீங்க. சார் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஜோதிடத்துலதான் இருக்கிறீங்க. பாருங்க 6ஆம் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய வம்பு, வழக்கு, நஷ்டம் இது போன்ற ஏதாவது ஒரு நிலுவை வரும். அப்ப 2026 இந்த மாதிரி தருணங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? இல்லைங்க மேம். கடன் இது போன்ற எதுவும் இல்லைங்களா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல இப்போதைக்கு. சரி. 6ஆம் ஆதிபத்தியத்திற்கு கண்டிப்பாக செய்வார் அந்த இது. ஆனா என்ன அப்படின்னா 6ஆம் ஆதிபத்தியம் என்ன? இந்த சனி. ஆனா தசாவே நாதன் வந்து இங்க புதன் தான். அவன் 4ஆம் வீட்டை பார்த்து உங்களுக்கு சுகஸ்தானத்தை மேம்படுத்துகிறான். அப்ப 4 என்பது ஸ்திரம். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வருமானத்திற்கு என்ன வழியோ அதெல்லாம் இப்ப நீங்க பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். அதே சமயத்துல தசாநாதன் இங்கே 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்டா கொடுக்குறான். புதன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது நீங்க சந்திரனோட சேர்ந்திருக்கனால வெள்ளைப்பூண்டு வியாபாரம் அப்படின்னு சொல்றீங்க. சந்திரனும் சுபத்தன்மையில இருக்கிறதுனால உங்களுக்கு அது சம்பந்தமா தொடர்ந்து இந்த புதன் தசால தொழிலை கொடுக்க வேண்டும். புதன் உணவு சம்பந்தமான தொழிலை கொடுக்க வேண்டும். மேலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே சரராசியில் இருக்கிறார். அந்த சரராசியில் இருக்கும் சந்திரனோடு தான் இந்த புதன் இணைந்திருக்கிறார். அப்ப என்னன்னா மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். இதை நீங்க நகர்த்திக்கிட்டே இருப்பீங்களா இந்த பூண்டு வியாபாரம்? அதாவது ஒரு இடத்துல வச்சிருந்தாலும் வந்து போய்கிட்டே இருக்குமான்னு கேக்குறேன். ஆமா, லைனுக்கு போடுறதாம். போய் ஆர்டர் எடுத்துட்டு வந்து போடுறதாம். ஆர்டர் வருது, அதை நகர்ந்துகிட்டே இருக்கும் அந்த பொருள். நீங்க ரொம்ப நாள்லாம் குடோன்ல வச்சிருக்கோம். இல்ல ரொட்டேஷன் ஆகிட்டே தான் மேம். ஏன்னா இது அந்த சரராசியில இருப்பதால உணவு சம்பந்தமான விஷயங்கள். அம்மா சொன்ன மாதிரி பூண்டு என்பது உணவு சம்பந்தமானதுதான். அது இல்லாம அந்த பூண்டு ஒரு விதமான காய்கறி கீழே வருமா? பூண்டு வரும் தானே? காய்கறியில வந்துடும். சம்பந்தமான உணவுலதான் அது வருது. அதெல்லாம் கரெக்ட் தான். இதற்கப்புறம் வந்து 5ஆம் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய கலை சம்பந்தமான ஜோதிடத்தை கொடுத்தார். காரணம் புதன் ஜோதிடம். புதன் என்பது வித்யாகாரகன், அவன் ஜோதிடத்திற்கும் அதிபதி. அதனால அது சம்பந்தமா உங்களுக்கு படிப்பு இப்ப கொடுக்குறான். அடுத்து 6ஆம் ஆதிபத்தியத்திற்கு, ஏன்னா உங்களுக்கு பாதி கொடுத்தா கூட கரெக்டாவே கணக்கு போட்டுருமே. ஜூன் 2023, பிப்ரவரி 2026, 24 ஜூன், 25 ஜூன் 2 வருடம், 26ல பிப்ரவரி வந்தது. அப்ப 24 12 24 25 26 மாசங்களா? 26ல அப்படியே பிரிங்களா ரெண்டா? 13 இல்லைங்களா? ஒரு வருஷம் 13 அந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 என்பது சின்ன வேலையா கூட சொல்லலாம். ஜோதிடம் சம்பந்தமான வேலைகள் இப்ப நீங்க செஞ்சு கொண்டுதான் இருக்கணும். 6 என்பது ஒரு அடிமை ஜீவனமோ இல்ல ஒரு வேலை, சின்னதாக சிறியதாக ஒரு வேலை, வியாபாரம் பண்றீங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் 6க்கு 7 8 9 10ல தான் இந்த சனி பகவான் இருக்கிறார். அப்ப 6 என்பது வளரத்தான் செய்ய வேண்டும். இயல்புக்கு மாறாக இந்த சனி இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா ஆதிபத்தியம் இங்கே வளரத்தான் செய்கிறது. காரகம் இந்த இடத்துல இயல்புக்கு மாறாக தரத்தான் செய்கிறது. கடன் கிட எதுவுமே இல்லைங்களா சார்? ஒண்ணுமே இல்லை. வேலைக்கு ஏதாவது சின்னதா இந்த மாதிரி ஜோதிடம் சம்பந்தமா வேலை ஏதாவது பாக்குறீங்களா? ஆப்ல இது மாதிரி இல்ல நீங்களே ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் சும்மா 1 2 கஸ்டமருங்க வர்றவங்களுக்கு சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆப்ல எல்லாம் எதுவும் இல்ல.
23க்கு ஒரு வருஷம்னா 25 ஜூனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஜூனுக்கு மேலே வந்துருச்சு. இப்ப 6ஆம் ஆதிபத்தியம் தான் செயல்பட்டுட்டு இருக்கு. எதுவும் கடன்லாம் இது வரையும் ஒண்ணும் வாங்கல இல்லைங்களா? இல்ல கடன்லாம் இல்லைங்க. வேற என்ன சொல்லலாம்? வம்பு வழக்கு ஏதாவது சிறு நஷ்டம் அது போன்ற ஏதாவது சந்திச்சீங்களா? வியாபாரம் நல்லா தான் இருக்கும். இதுல ஏதாவது நெருடல்கள், பெரிய லாஸ் இல்ல அது போல ஏதாவது? நான் லாஸ் இப்ப ஆனது இல்ல, எனக்கு ஏற்கனவே ஆனதுதான் சொல்லியிருந்தேன். இல்ல நான் கேக்குறது என்னன்னா 2024, ஏன்னா ஜூன் டு 2024 வரையும் உங்களுக்கு ஜூன் அது வரலையும் பாத்தீங்கன்னா சனியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓடி இருக்கும். ஜூன் ஜூலை வரலையும். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் 24 26னா செகண்ட் ஹாஃப்ல 6ஆம் ஆதிபத்தியம் இது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதனால கேக்குறேன். ஜூன் ஜூலை அப்படி 2024க்கு அப்புறம் ஒரு மாறுதல் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. தொழில வேற இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாத்திட்டோம். மாத்திருக்கீங்க. சரி. மாத்திருக்கோம். மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இப்ப லோவா தான் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன நஷ்டம் அது போல இருந்தா சின்ன செட்பேக் 6ஆம் ஆதிபத்தியம் கொடுக்கணும். அது கொஞ்சம் பாத்துங்க சார், சரியாயிரும். ஆனா அது பிப்ரவரி 2026க்கு அப்புறம் அது கொஞ்சம் சரியாயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் கேது லக்னமாக இருந்து செயல்பட போறாதீங்க. 3ஆம் இடங்கிற மாற்றம் தானே இல்லைங்களா? சோ அந்த இடத்துல 6ஆம் ஆதிபத்தியம் ஒரு சிறு நஷ்டமோ இல்ல சின்ன ஒரு செட்பேக்கோ கொடுக்கணும். 6 என்பது அதுதான். மாற்றம் என்பது 3ஆம் இடம். அந்த வீட்டின் வழியாக செய்கிறார் சனி பகவான். அப்போ காரக ரீதியாக இந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கிறாரு. சனியா இருந்து செஞ்சா அந்த மாற்றத்தால நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா சனி இங்கே வக்ரகதியிலிருந்து 3ஆம் வீட்டின் வழியாக செய்கிறார் 6ஆம் ஆதிபத்தியத்தை. 6ஆம் ஆதிபத்தியத்தை. அப்ப 6 என்பது ஒரு சிறு தொய்வு, நஷ்டம் இது போன்ற விஷயங்கள். ஆனாலும் இந்த 6ஆம் ஆதிபத்தியத்தின் அதிபதியான சனி குருவின் பார்வையில் இருப்பது சிறப்பு தான். காரக ரீதியாக இந்த சனி, அதாவது சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது நல்லதுதான் அப்படின்றத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்திற்கும் மாறுபடும். நீங்க ஏன் இப்படி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். 4ஆம் வீட்டிற்கு தான் குரு கெடுப்பார். 5 6க்கு அவர் கெடுக்க மாட்டார். அந்த ஆதிபத்தியத்திற்கோ அந்த வீட்டின் அதிபதியோ குரு கெடுக்க மாட்டார். சனியை பார்க்கிறார். சனியை பார்த்து சுபத்தன்மை அடைய செய்கிறார். அப்ப இந்த மாற்றம் நல்லதுதான். ஆனாலும் 6ஆம் ஆதிபத்தியங்கிறது முன்னாடி இருந்த அளவுக்கு 100 ரூபாய் வந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு 80 ரூபாயோ இல்ல அது கம்மியா தான் வரணும். காரணம் 6 என்பது சிறு நஷ்டத்தை இங்க சொல்கிறது. இந்த ஆதிபத்தியம் அப்படிதான் இந்த இடத்துல இருக்கணும். ஒரு சின்ன பின்னடைவு அவ்வளவுதான். அது கேதுல உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். கேதுவும் புதனை போலத்தான் செயல்பட போறாரு. மேடம் 6ஆம் அதிபதி 3ல மறைஞ்சதுனால அவருக்கு கடன் நோய் இதெல்லாம் இல்லைங்க மேடம். ஆனா அந்த வேலைக்கு மட்டும் ஒரு சிறு மாற்றம் கொடுத்துருக்கு. ஆமா. வேலையில இவரு ஆக்சுவலா பிசினஸ் தான் பண்றாரு. மாற்றம் இவருக்கு கொடுத்திருக்கு. அந்த மாற்றத்தால சிறிய நஷ்டங்கள் இருக்குது. அவ்வளவுதான். 6க்கு அவர் லக்னத்திற்கு 3ல வேணா இருக்கலாம். ஆனா 6ஆம் வீட்டிற்கு அவர் வளர்ற இடத்துல தானே இருக்கிறாரு. லக்னத்திற்கு 3 சனி மறைவது நன்று. 3 என்பது மாற்றம். சனி பகவான் அவர் பாவகிரகம், அவர் மறைவது நல்லதுதானே. மேடம் ஒரு டவுட், இந்த குரு சனி மீது பார்வை இருக்குதுன்னு சொல்றீங்க எப்படிங்க மேடம்? குருவோட பார்வை 9ஆம் பார்வை இங்க விழுமா? 4 டிகிரினா பூமியில பார்ப்பாரு. 4 டிகிரி வரையும் பாக்குறாருன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 9 டிகிரி வரை பார்ப்பாரு. அப்ப 9 டிகிரிக்குள்ளார இந்த 21 டிகிரில இருக்க சனி மாட்டிக்குவாரு. 11 டிகிரி, நான் கூட தவறா சொல்றேன், 11 டிகிரி வரை குரு இங்கே பார்க்க உண்டு. குரு 4ஆம் இடத்த சென்டர் பாயிண்டா எடுங்கம்மா. 4 டிகிரில ஒரு சென்டரா அடிப்பாரு. அதுல இருந்து வலதுபுறம் இடதுபுறம் 15 டிகிரி அவர் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்ப சனி 21 டிகிரில இருக்கிற சனி எப்படிங்க மேடம் பார்க்கும்? சரி, நான் கேக்குறது அப்படியே பதில் சொல்லுங்க. குரு எத்தனை டிகிரில இருக்காரு? 4 டிகிரி. சரி, 9ஆம் பார்வையை எங்க பார்க்கிறார்? தனுசு மனையை பாக்குறாரு. 4 டிகிரில அவரோட சென்டர் பாயிண்ட் விழுது இல்லைங்களா? சரி, ஒரு சென்டர் பாயிண்ட் விழுது. அதுல இருந்து வலதுபுறம் 15 கூட்டிக்குங்க, இடதுபுறம் 15 கழிச்சுக்குங்க. மேடம் 11ன்னா இப்போ 21 9 2 இது இருந்தானே வருது. ஓகேங்க மேடம். அது நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இடதுபுறம் 15 டிகிரி கழிக்கிறீங்கன்னா 1 2 3 4ல 0 டிகிரி வந்துடும். அதாவது 0 புள்ளி காட்டும்.
அதற்கப்புறம் பாருங்க இன்னும் ஒரு 11 டிகிரி நீங்க கழிக்கணும். அப்போ 30, 29, 28, 27 ரிவர்ஸ்ல கழிங்க. நமக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்க மேடம். அப்படியே கழிச்சுட்டே வந்தீங்கன்னா பாருங்க 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20 தான் 11வது டிகிரியா வரும். அப்போ இவரோட ஒளி 20 டிகிரி வரை படுகிறது. 21 டிகிரியில் இருக்கும் சனி மீதும் படுகிறது. அப்படிதான் கணக்கு பண்ணிக்கணும். கார்னரா வரும். ஆமா. மேம் எனக்கு ஒரு கேள்வி. புதன் வந்து அவரோட கேந்திரத்துல இருக்கறனால இது ஒரு கேந்திராதிபதி தோஷமும் கூட தானே? கேந்திராதிபத்திய தோஷம் அவர் வந்து முழுமையாக சுபராக இருக்க வேண்டும். ஒரு கேந்திரத்தின் அதிபதி மறு கேந்திரம் ஏறுகிறார். அப்படி பார்த்தா இவருக்கு தொழில் வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கணும். கேந்திராதிபதி நான் தொழிலுக்கு சொல்ல நான் நினைக்கிறேன் அவரோட படிப்புக்கு வந்து இது ஒரு ஒரு பாயிண்ட்னு நான் சொல்ல வரேன். இல்ல அது 4ஆம் அதிபதியாக இருந்து இப்போ ஒருவேளை லக்னம் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 அதாவது லக்னம் உங்களுக்கு மிதுனமாக இருந்து 4ஆம் இடமே புதனா இருந்து அவரே அங்க ஆட்சிக்கு மூல திரிகோணமாக இருந்தால் 4 என்பதுதான் கல்வி. அப்போ லக்னாதிபதியும் அவரே 4ஆம் அதிபதியும் அவரே 4ஆம் வீட்டிலே அமரும் பொழுது அவர் கேந்திராதிபதிய தோஷம் பெறுவார். இங்கே புதன் 1க்கும் 10க்கும் தான் அதிபதி. நான் நினைச்சேன் அவரோட காரகத்துவமான அந்த படிப்பு அடிபடுமோன்னு நினைச்சேன். கேந்திராதிபதி தோஷமே வந்து நீங்க அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஒரு கேந்திரத்தின் அதிபதி மறு கேந்திரம் ஏறுகிறார். ஆனா அவர் எந்த வீட்டுல ஏறுறாருன்னு பார்க்கணும். ஒருவேளை இங்க கன்னியா லக்னம்ன்ற மிதுன லக்னமாக இருந்து கன்னி லக்னத்திலே 4ல அந்த புதன் அமர்ந்தார். ஒரு அதிபதி ஒரு வீட்டுக்கு அதிபதி 4ஆம் வீட்டில் அமர்கிறார். 4ஆம் வீட்டில் அமர்கிறார். அப்பதான் வந்து அந்த உயர்கல்வி இது போன்ற விஷயங்கள் கேந்திராதிபத்திய தோஷமாக மாறும். இல்ல இங்க கேந்திராதிபத்திய தோஷம் சொல்ல முடியாதம்மா. சந்திரன் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து அவர் கெடுகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் எப்பொழுது வேலை செய்யும்னா ஒரு முழுமையான பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த கேந்திரத்தின் அதிபதி நல்ல சுப நிலையில் இருக்கும் பொழுதுதான் திருப்பி திருப்பி லூப் மாதிரி ரிப்பீட் ஆகும். இங்கே புதன் வந்து சந்திரனின் நினைவில் கெடத்தான் செய்கிறார். புதனின் நினைவில் கெடத்தான் செய்கிறார். இது கேந்திராதிபத்திய தோஷத்துல வராது. சரி, இவருக்கு குழந்தைங்க இருக்கா? தெரியலம்மா, கேளுங்க அவர்கிட்ட. சார் உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? இருக்கு, ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. ஓகே ஓகே, தேங்க்ஸ். அந்த குழந்தை பிறந்தது கூட சொன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். அது வேணா நீங்க கேட்டு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்குங்க. நம்ம இந்த தசாபுக்திகள் பலன் எப்படி எடுத்தோமோ அது போல நீங்க அதை எடுக்க ட்ரை பண்ணலாம். அந்த காலகட்டங்கள்ல ஏன்னா லக்னத்துக்கு 8ல குரு மறையிறாருங்கிறது ஒரு கான்செப்ட்ல இருந்தாலும் குருவின் தன்மை என்ன அப்படிங்கறது நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். குரு ஏதாவது புஷ்கரண வம்சத்துல இருக்கிறாரான்னு பாத்துக்கணும். தசாவும் பாருங்க குரு தசாவா, அவர் தான் முடிஞ்சிட்டார். 2.5 வயசுலயே குரு தசா முடிஞ்சிடுச்சு. அதனால அந்த குழந்தை சம்பந்தமான சங்கடங்களை தரமாட்டாரு. தசாநாதன் முடிவெடுப்பார் எந்த விஷயங்களை செய்யறதா இருந்தாலும். லக்னம் லக்னாதிபதி வலுவிற்கு ஏற்ப இங்க லக்னாதிபதி நல்லா இருக்கிறார். லக்னமும் குருவோட நேரடியா லக்ன புள்ளி குருவோட பார்வையில் இல்லைனாலும் லக்ன பாவம் குருவின் பார்வையில் இங்க இருக்கிறது. 3, 4, 5. ஏன்னா இந்த 7ஆம் பார்வையா இந்த குரு இங்க பார்க்கிறவரு ஓரளவுக்கு லக்னத்தை தொடுகிறார், லக்ன பாவத்தை தொடுகிறார். அப்போ ஓரளவுக்கு இங்க லக்னம் சுபத்தன்மையில் தான் இருக்கிறது. 7, 8, 9, 10. சனியோட பார்வை லேசா லக்னத்தின் மீது பட்டாலும் இங்க குருவின் பார்வை லக்ன பாவத்தின் மீதும் லக்னாதிபதியான புதனும் இங்கே நன்றாகத்தான் இருக்கிறார். நான் புதனுக்கு 60% கொடுத்தேன் மார்க். ஒரு 80-85% கொடுத்தா இவர் கோடீஸ்வரராக ஒரு தொழில் ஜாம்பவனாக வந்திருப்பார். ஓரளவிற்கு தொழில் தன்மை 60% செய்து கொண்டு இன்றளவும் போய்கொண்டிருக்கிறார். இப்பொழுது சனி புக்தி 6ஆம் ஆதிபத்தியத்தில் சற்று ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான். உங்க தொழில் எப்படி சார்? ஒரு 60% ஒரு ஆவரேஜா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல கோடிக்கணக்குல ரொட்டேஷன் பண்றீங்களா? கோடிக்கணக்குல எல்லாம் இல்லைங்க, சும்மா ஆவரேஜா தான் பாத்துக்கிறோம். அதுதான் அந்த தன்மை, லக்னாதிபதியின் தன்மைக்கு ஏற்ப. அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஒரு கிரகங்கள் வந்து தன்மைகள் எவ்வளவு இருக்காங்களோ அவ்வளவுதான் அவங்களால கொடுக்க முடியும். ஒருத்தனோட கெப்பாசிட்டி என்னங்கிறது கிரகங்கள் அதை அமர்ந்து அவங்களோட கெப்பாசிட்டி என்னவோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகத்திற்கு
நன்மை தீமைகளை கொடுக்க கடமை உள்ளவர்கள். அவற்றை நிறைவேற்றுவது தான் வந்து இந்த தசாநாதர்களும் புக்திநாதர்களும். இந்த அஷ்டம சனி ஜென்ம சனின்னு கோச்சார ரீதியாக வந்து அவங்க செய்த முன்ஜென்ம கர்மாக்களுக்கான ஒரு பலாபலன்களை கொடுப்பவர் தான் சனி பகவான். அவர்களை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு காரணம் அதுதான். பின்னடைவை சந்திக்கிறாரா, இல்ல வந்து நல்லா இருக்கிறாரா, அஷ்டம சனியில நல்லா இருக்கிறாரா, ஜென்ம சனியில நல்லா இருக்கிறாரா, இல்ல கஷ்டத்தை கொடுத்தாலும் ஜாதகர் லக்னாதிபதியாக தாங்கிக்கிறாரு. ஆனா எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாருங்கிறது அஷ்டம சனி காலகட்டங்கள்ல சனி பார்க்கும் இடத்தை நிச்சயமாக கெடுப்பார். அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல, வயதிற்கு ஏற்றாற் போல. ஒருவேளை அஷ்டம சனிமையாக இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். ஜாதகருக்கு 40 45 வயதுனா குழந்தை சம்பந்தமான விஷயத்துல ஏதோ சங்கடங்கள் கொடுப்பார். கொஞ்சம் குழந்தை சம்பந்தமாக கொஞ்சம் டேக் கேர், பார்த்துக்குங்க, குழந்தைய நல்லபடியா பார்த்துக்குங்க அப்படின்றது சொல்லணும். அதுக்கப்புறம் குழந்தை எப்படி இருக்குங்கிறது குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து நம்ம அவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். எந்த இடத்துல பாக்குறாரோ அந்த இடத்த கெடுப்பாரு சனி. அது அஷ்டம சனி கட்டங்கள்ல அதற்குரிய பாடங்களை சொல்லி தருவார். சரி, என்னோட உரை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஷன் இருந்தா நீங்க கேளுங்கம்மா. சார் ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை, 2வது ஆண் குழந்தையாங்க சார்? ஆமா. குரு 8ல மறையறதுனால எடுத்தீங்களாமா? மேடம் இல்லைங்க மேடம், 5ஆம் இடம் வந்து இந்த சனியோட வீடுங்க மேடம். அப்புறம் சந்திரன் சுக்கிரன் எல்லாமே இந்த இது 5ஆம் வீட்டை பாக்குறாங்களா மேடம்? கரெக்ட் கரெக்ட் உம் கரெக்ட். 7ஆம் வீடு வந்து உங்களுக்கு குருவோட வீடுங்க மேடம். ராகு வந்து குரு போல செயல்படும் போது இப்ப உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன் மேடம். சூப்பர் சூப்பர்மா. பாவத் பாவால வந்துட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு பாருங்க, நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. வரீங்கம்மா, சூப்பர் மேடம். மேடம் நான் இப்பதான் மேடம் நீங்க சொன்னீங்க மேடம், எனக்கு விட்டு விட்டு கேட்டுச்சு. அப்படிங்களா? கெஸ்ட் வந்திருக்கனால எனக்கு இப்பதான் அவங்க போனாங்க, அதான் இப்ப எடுத்தேன் மேடம். சாரி. ஆனா நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இது பண்ணேன் மேடம். இவரோட ஜாதகத்துல 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் இல்லைங்களா? அவரு வந்து 10ஆம் வீட்டுல ஜாப் உள்ள வீட்டுல இருக்காரு, வேலையில இல்லைங்களா? 2ம் 10ம் சேருது. 2 வந்து வாக்கு, 10 வந்து ஜாப் இல்லைங்களா? 2வது சுக்கிரன் வந்து புஷ்கர் வம்சத்துல அங்க இருக்காரு இல்லைங்களா? சோ இவர் நல்ல ஜோசியரா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேடம். கரெக்ட் தான். 10ஆம் வீட்டுல இருக்காருன்னு சொல்ல வேண்டாம். இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம். 0 டிகிரியில் இருந்தாலும் அவர் இங்கே 11ஆம் வீட்டில் தான் இந்த சுக்கிரன் இருக்கிறார். இப்ப தனது வாக்கால் லாபத்தை சம்பாதிப்பார். ஆனா 10ஆம் வீட்டில் இந்த வேலையும் அவர் செய்வார். ஏன்னா 0 டிகிரியில் இருக்கிறதுனால 10யும் செய்யணும், 11யும் செய்யணும். ஆனா 10ஆம் சேர்ந்தா புதனும் சுக்கிரனும் சேர்றாங்க, 9 10 சேர்றா டிகிரி வைஸ். ஆமா ஆமாமா, அதெல்லாம் சொல்லி அதுவும் தர்ம கர்மாதி யோகம், அதுவும் எடுக்கலாம் இல்லையா? தர்ம கர்மாதிபதி 9 10 இல்லையா? இல்லையா? ஆமாமா ஆமா, கரெக்ட் தான். அது சுக்கிர புக்தி இப்ப முடிஞ்சிருக்கா இவருக்கு? இல்ல 96ல ஏதாவது செஞ்சீங்களா சார்? ஒரே நிமிஷம் இருக்கு. புதன் தசா சுக்கிர புக்தி 2012ல இருந்து 15க்குள்ளார என்ன சார் செஞ்சீங்க? 2012 to 16ங்களா? 15. டிரைவர் ஒரு வேலை பார்த்துக்கிருந்தீங்க மேம், லைன் வண்டி டிரைவர். ஓ, டிரைவரா இருந்தீங்களா? அதர் ஸ்டேட் போவான். ஓ சரி சரி சரி. கண்டெய்னர் லாரி மாதிரியாங்க சார் நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்க? ஆமா. வேற ஏதாவது பண்ணீங்களா சார்? ஏன்னா 10ஆம் அதிபதியோட தசா, 9ஆம் அதிபதி இந்த லக்னத்திற்கு அவரோட புக்தி நடக்குது. அப்போ டிரைவரா தான் இருந்தீங்களா? வேற ஏதாவது தர்மம் போல ஏதாவது செஞ்சீங்களா? எப்படிங்களா? தர்மம் சம்பந்தமான காரியங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? கோயில் சின்ன வயசுல இருந்தே இருக்கு மேம், தர்மம் பண்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இல்ல குறிப்பா இந்த பீரியட்ல ஏதாவது பண்ணீங்க? ஆனா ஒண்ணும் பண்ணல. நார்மலா எப்பயுமே உள்ளது பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். யாருனாலும் எதுனாலும் கேட்டா கொடுத்துருவான். அன்னதானம் போடுவான், கோயில்களுக்கு போறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். சரி, அந்த பீரியட் சுக்கிர புக்தியில வருமானம் சரியா இல்லாம நீங்க இந்த டிரைவருக்கு போனீங்களா சார்? இல்ல எப்படி?
வருமானம் இல்லாம போல. எனக்கு ஃபர்ஸ்ட் தொழிலே அதுதான் வந்துச்சு, டிரைவர் வேலை தான் வந்துச்சு. படிப்பு இல்ல, படிப்பு கட்டாச்சு. படிப்பு கட்டாச்சுட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்தோம். சும்மா இருந்துட்டு அப்படியே டிரைவர் வேலைக்கு ஆசைப்பட்டு டிரைவர் வேலையில போய் தொழில் கத்துக்கிட்டு திருப்பி லைன் வண்டி டிரைவரா ஓடிக்கிருந்தேன். லைன் வண்டி டிரைவரா ஓடிக்கிறதுக்கு இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வியாபாரத்துக்கு கொஞ்சம் யுக்தி வந்துச்சு. சரி, பிசினஸ் சொந்தமா பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதர் ஸ்டேட் வண்டி ஓட்டின வாசி ஃபீல்டு போனதை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண கத்துக்கிட்டேன். அந்த இதுல திருப்பி நம்மளே ஒரு தொழிலை பண்ணிட்டா என்ன பண்றது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மைண்ட்ல டிரைவர் வேலையை விட்டுட்டு நானா வந்து தொழில் பண்ணுவோம்ட்டு வந்துட்டேன் மேம். சரி, அப்போ 9ங்கிறது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி சார்ல நீண்ட தூர பயணங்களை கொடுத்துருக்கு வேணா இந்த இடத்துல எடுக்கலாம் சார். நீண்ட தூர எடுத்துக்கலாம் மேம், எடுத்துக்கலாம். இது கனரக வாகனம், ஏன்னா செவ்வாயோட சேர்ந்து இருக்குது. ஆமாங்க, எடுத்துக்கலாம். முதன்மை பல வரத்துல இந்த எல்லா கிரகங்களோட தொழிலுமே பண்ணிட்டாரு மேடம் இவரு. ஆமா, கனரக வாகனம்னு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டி இருக்கிறான். உணவு சார்ந்த பிரகாரம் இது ஓட்டி இருக்கிறான். சந்திரன் சார்ந்தது பிரகாரம் உணவு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப புதன் வியாபாரத்தை குறிக்கிறது 10ல எல்லாமே மேட்ச் ஆகிட்டாங்க. சரி, கரெக்ட். எல்லாமே சரராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு இயங்கி கொண்டே இருக்குதுங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். சரி, தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கலதான், ஒருவேளை அவர் சுபத்தன்மையில இருந்தா அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. அப்ப அடுத்த ஜடக்காரங்களான நீண்ட தூர பயணம், ஆன்மீகம், இது போன்ற விஷயங்கள்லாம் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சுக்கிரனை இங்க வந்து சங்கம் ஆயிட்டார்ல மேடம் சுக்கிரன். அதான் வலிமையா இல்ல, அவரு இருந்திருந்தா மேபி அதை கொடுத்திருக்கலாம், பெரிய அளவுல செலவு செய்திருக்கலாம். பட் இவருக்கும் திருமணம் அப்பதான் ஆயிருக்கு பாருங்க. திருமணம் முடிந்த தருவாயில் ஒரு வருமானம் வேணும், ஏன்னா குடும்பஸ்திரம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஒரு வருமானம் இது போன்ற விஷயங்கள் வேணுங்கிறதுனால வெளியிடம் நகர்த்தி இருக்கிறது. அம்மா கூட அடிக்கடி கேட்பாங்க இல்லையா, ராகு கேதுக்கள் மட்டும்தான் வெளியிடம் நகர்த்துமா? இப்ப இந்த ரூல் எடுங்க. சுக்கிரன் என்பவர் இங்க சரராசியில் அமர்கிறார், நீர் ராசியில் அமர்கிறார். அப்ப இந்த கடக வீடுங்கிறது நீர், உணவு, பயணம் நகர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு ஆறு. இதே ஒரு கடலா இருந்தா ஒரு கடல் தாண்டி இருப்பாரு. இந்த இடம் வந்து ஆறுன்னு எடுக்கணும் இந்த கடக ராசியை. ஏன்னா நீர் ராசிகள் உங்களுக்கு தெரியும், கடகம் ஒரு நீர் ராசி, விருச்சிகம் ஒரு நீர் ராசி, மீனம் ஒரு நீர் ராசி. கடகம் என்பது 6 தாண்டுவார். ஆனா அதுக்காக 6 எப்ப பாரு தாண்டுவார்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த இடத்துல சுக்கிரன் சுபத்தன்மையாக இருந்தார் என்றால் அவர் நிச்சயமா கடலும் தாண்டி இருப்பாரு. சரராசி அப்படிங்கறதுல இந்த இடத்துல எடுக்கணும். சொல்லுங்க சார். இல்ல, அந்த கடல் தாண்டறதுக்கு போறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு மேம், நானா தான் அவாய்ட் பண்ணேன். நம்ம எங்க சார் அவாய்ட் பண்றோம், எல்லாம் அது உண்மைதான். நம்ம எதையும் செய்யறது இல்ல வாழ்க்கையில. நம்மள எல்லாம் வந்து செய்யறதெல்லாம் கிரகங்கள் தான் செய்ய வைக்கும். இந்த இடத்துல 6 தாண்டி இருக்கிறார். அடுத்தது பாருங்க, இந்த 8ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடங்கிறது தான் விருச்சிகம். அது வந்து ஒரு புதக்குழி கிணறு மாதிரி. அப்போ ஸ்திர ராசிங்கிறதுனால நிலைத்த நீர். அப்போ இந்த குட்டை, குளம் அல்லது கிணறு, இது போன்ற நீர்நிலைகளை சொல்றது. இதெல்லாம் பேசிக்ஸ் தான், எல்லாருக்கும் தெரியும். அப்ப மீன ராசி அது மட்டும்தான் கடல். ஏன்னா காலபுருஷனுக்கு ஒரு 12ஆம் இடம், விரயாதிபதி, விரயஸ்தானம், அததான் கடல்னு சொல்லுவாங்க மீனராசியை. அப்ப இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மீன ராசியில ராகு இருந்து அவர் சுபத்தன்மையாக அடைந்து ராகு தசாவும் வந்தா கடல் தாண்டி நிச்சயமா போயிருவாங்க. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு தசாவே வரும். அந்த குருவும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 12ஆம் ஆதிபத்தியத்தை, ஒருவேளை மேஷ லக்னமா இருந்தா 12ஆம் ஆதிபத்தியத்தை சுபத்தன்மை இருந்தா நிரந்தரமாக குடியுரிமை பெற்று அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு, கடல் தாண்டி போயிருவாங்க. அப்போ சரராசியில இல்லையே அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. சரராசியாக இருந்தால் ஒரு ரூல் தான், உபராசியாக இருந்தாலும் 12ஆம் இடம் மேஷ லக்னத்திற்குன்றது அந்த மாதிரி கான்செப்ட் அங்க பார்க்கணும். ஆனால் பொதுவாக ஆறு, குளம், கடல் இது போன்ற நீர்நிலைகளை சொல்லுவாங்க இந்த காலபுருஷனுக்கு. சோ இந்த இடத்துல சுக்கிரன் சரராசியில் அமர்ந்து சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். அதனாலதான் இவர் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். கனரக வாகனமான செவ்வாயுடன் இணைந்து வெளியில, ஏன்னா அவரும் இங்க 8ஆம் அதிபதிங்கிறதுனால வெளியூர் போல நிறைய பயணங்களை ஏற்று அந்த சுக்கிர புக்தியில் நடத்தியிருக்கிறார். 2ஆம் அதிபதி அஸ்தங்கமாகத்தான் இருக்கிறார். அவ்வளவு வருமானம் பேரளவுக்கு இருந்திருக்கும் அந்த டைம். ஆனா கத்துந்திருப்பார் நிறைய. அவர் சொன்ன மாதிரி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வியாபாரமா மாத்திருக்காரு. நான் தான் சொன்னேன் அறிவாளின்னு. இவருக்கு யாராவது நல்லா எல்லாம் சொல்லி கொடுத்தா இவர் புடிச்சு பிக்கப் பண்ணிடுவாரு. பிக்கப் பண்ணி சொந்தமாவே பண்ணிடுவாரு. சார், நீங்க இன்னொருத்தவங்களுக்கு வண்டி ஓட்டுனீங்களாங்க சார், இல்ல நீங்க சொந்தமா வண்டி வாங்கி ஓட்டுனீங்களாங்க சார்? நான் ஆரம்பத்துல வச்சிருந்தேன், அப்புறம் கொஞ்ச நாள் சொந்தமா வச்சிருந்தேன். எனக்கு ஒன்றும் கிளிக் அதெல்லாம் நான் வித்துட்டேன். நான் 2 லாரி வச்சிருந்தேன், வித்துட்டேன். அதான் சார், உங்களுக்கு இந்த சுக்கிரன் எல்லாம் இவருதான் சார். லாரி, பஸ் இதெல்லாம் வந்து சுக்கிரன் தான். கணக்கன
அதனால அவங்களாம் சுக்கிரன் கீழ தான் வருவாங்க. அது சம்மந்தமாலாம் நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும். அது பண இழப்பீடு அது போல வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால சுக்கிர தசால வந்து பெரிய அளவுல இந்த டிரான்ஸ்போர்டேஷன் சம்மந்தமாலாம் நீங்க பண்ணாதீங்க. கலை சம்பந்தமான உயர்வு நிச்சயமாக உண்டு. அது தொடர்பாக நீங்க செய்யுங்கள். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு அஸ்தங்கமாகி தான் நடத்துறாரு தசாய. அதனால அந்த சுக்கிரன் காரகம் சம்பந்தமானதெல்லாம் அடிபடும். அது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். புதன் சார்ந்தது பண்ணிக்கலாம்ல மேம்? ஆமா, புதன் சார்ந்து பண்ணுங்க. சுக்கிரனோட புதன் தான் அங்க கம்பைன்டா இருக்காரு. சுக்கிர தசாநாதன் வந்து என்ன குடுப்பார்ன்னு யாராவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்கம்மா. ஏன்னா சுக்கிரன் இங்கே அஸ்தங்கமாகி அமாவாசை சந்திரனோடு இணைகிறார். லக்னத்திற்கு விரையாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். சார் உங்க மனைவி உங்களுக்கு எப்படி சார் உறவு நிலை இருக்கு? நல்லா இருக்குங்க மேம். சரி. சின்ன ஒரு கருத்து வேறுபாடு கூட இது வரையும் வந்தது இல்லைங்களா? இல்ல வராதுங்க மேம். அதுங்க சார் வராதுங்கிறீங்க. வந்ததே இல்ல. இல்ல அவ்வளவு கான்பிடண்டா இருக்கு எங்களுக்கு 2 பேத்துக்குமே. சுக்கர தசாவில் வர இல்லைங்க மேடம், சுக்கிரதசா. சுக்கிர தசாலாம் இவங்களுக்கு வயசாயிடுமா 2033 குழந்தைங்களுக்காக கமிட்மெண்ட்ஸ்ல ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனாலும் காரக ரீதியாக ஏதாச்சும் ஒரு கெடுதலை செய்வார் சார் சுக்கிரன். 4ஆம் வீட்டிற்கு சந்திரன் 8, 7, 8. 4ஆம் வீட்டிற்கு தாய்க்கு ஏதாச்சும் ஒரு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம் சார் சுக்கிர தசால. பாருங்களேன், 4ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் 8ல உட்கார்றாரு. மேலும் இந்த சுக்கிரன் அமாவாசை சந்திரனோடு சேர்றாரு இல்லைங்களா? அப்ப இந்த லக்னம் 4ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் நல்ல நிலையில உட்கார்ல. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடியிருக்காங்க மேடம். அதனால உங்களுக்கு தாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அந்த சுக்கிர தசால நடக்கும். அதை சொல்லலாம். ஏன்னா 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் வந்து பஞ்சமஸ்தானத்துல தான் அமர்றாரு. சுக்கிரன் கெட்டுதான் இருக்காரு இந்த இடத்துல, அஸ்தங்கம் தான், நான் இல்லை என்று சொல்லல. ஆனால் 7ஆம் வீட்டிற்கு இந்த சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து தசா நடத்துறதுனால மனைவியோட அவ்வளவா உங்களுக்கு வந்து ஒரு கெடுதலான கொடுப்பனை இல்லை. ஆனாலும் அனுசரிச்சு போய்க்குங்க. ஏன்னா காரகம் அடிபடுது. ஆனா 4ஆம் வீடுங்கிறது சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்திற்கு சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து அஸ்த நிலையில், மேலும் அந்த 8ஆம் அதிபதி அங்கே அமாவாசை சந்திரனாக இருந்து அவரோடு கூடி தசா நடத்துறது வந்து ஒரு சரியில்லாத நிலைமை. அப்போ உங்களோட ஹெல்த்தும் நீங்க பார்க்கணும், அதே சமயத்துல தாய்க்கும் நீங்க பார்க்கணும். தாயோட ஹெல்த் கூட 4க்கு பஞ்சமஸ்தானம் தான். தாயோட அட்டமஸ்தானத்திற்கு இந்த சுக்கிரன் அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. அப்ப அட்டமஸ்தானம் கொஞ்சம் வீக் ஆகுது சார். அட்டமஸ்தானம் வீக். தந்தைக்கு கூட ப்ராப்ளமா தாங்க மேடம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 9 கூடியவர். அவர் வந்து மாரகனோட போயிருக்காருங்க மேடம். ஆமா, தந்தைக்கும் வந்து 9ஆம் வீட்டிற்கும் சுக்கிரன் வந்து இங்க மாரகல்ல தான் ஏறாரு. சுக்கிரன் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தசாநாதன் வலிமையாக இல்லை. அவன் வலிமை ஆகிறானா அப்படிங்கிறது வேணா யாராவது ஏதோ ஒரு ரீதியில இருக்காருன்னா சொல்லுங்க. வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறார். அது ஒன்று வலிமை இருக்கிறது. ஆட்சிக்கு ஒப்பான நிலையில் இல்லைங்களா சுக்கிரன்? மேடம் அந்த வர்க்கோத்தமம் ஆனதுக்கு ஒரு 10 to 20% தானே மேடம் கொடுக்க முடியும்? வர்க்கோதமம் என்பது ஆட்சிக்கு ஒப்பான நிலை. அதற்கு வந்து பலன் அதிகம். இல்லைன்னா எப்படி ஒரு கல்யாணம் ஆயிருக்கும் அதை யோசிங்க. காலத்தே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. எத்தனை வயசுல சார் மேரேஜ் ஆச்சு? 25ல ஆச்சுங்க. சுக்கிரன் புஷ்கர வம்சத்திலே வந்துருவல. புஷ்கர நவாம்ஸ்ல சார் வர்க்கோதம் என்பது ஆட்சிக்கு ஒப்பான, ஆட்சிக்கு ஒப்பான நிலைக்கு ஒரு 70% மார்க் போடலாம். ஆனாலும் இவர் அமாவாசை சந்தனோட இருக்கறனால கொஞ்சம் கண்டிப்பா தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் சார். அதை மட்டும் பாத்துக்கணும். அப்போ அதே போல நீங்க வாங்கினேன்னு சொன்னீங்க இல்லையா, சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கு, அந்த 2 லாரி நஷ்டப்பட்டு வித்தீங்களா இல்ல வந்ததுக்கும் போனதுக்கும் சரியா போச்சு? இல்ல வந்ததுக்கும் போது இது வந்து வச்சு இடத்துல நம்மளால ரன் பண்ண முடியாது, வேண்டாம் நமக்கு வந்த விலைக்கு வந்தா போதும் அப்படின்னு வித்து நான் லாஸ் ஆகல, நான் அப்படியே தப்பிச்சுக்கிட்டேன் மேம். தப்பிச்சிட்டீங்க இல்லையா? அப்ப சுக்கிரன் இங்கே வர்க்கோதனில் ஒரு 65% நல்லதுதான் செஞ்சுட்டு போயிருக்காரு. அப்ப அப்படி எடுத்துங்க சார். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் என்ன நிலையில இருந்து நடத்துறாரு. அப்போ தசானால நீங்க கெடுதலாக இருந்தாலும் வர்க்கோதமம், அப்ப ஆட்சிக்கு ஒப்பான நிலை ஒரு 65 70%
காரகரானாலும் கெடக்கூடிய நிலைன்றாலும் மனதிலோட அனுசரிச்சு போய்க்கணும். தாய் கூட உடல்நிலை இது போன்ற சம்பந்தமான ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துது இந்த சுக்கிரன். கெடுறார் தான். ஆனாலும் அவர் வர்க்கோதமாகறார். மேடம் அது போல அந்த 2ஆம் அதிபதி மேடம் அவர் அஸ்தங்கம். சோ வருமானங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் இல்லைங்க மேடம்? கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்புறம் கூட்டி கொடுத்துருவாருமா. ஏன்னா வர்க்கோதமா இருந்துதான் வலிமையை பாருங்கம்மா. சுக்கிரனோட வலிமை எவ்வளோ அந்த ரேட்டிங்க போட்டுக்குங்க. சுக்கிரன் வந்து இங்க நீங்க மேலோட்டமா பார்த்தா கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வர்க்கோதம் அடையும் போது அவர் ஆட்சிக்கு ஒப்பான நிலை. ஒரு கிரகம் இருக்காரு மேடம் சுக்கிரன். ஒன்று கண்டிப்பாக ஆட்சிக்கு ஒப்பான நிலையா இருக்கும்போது 60% கிரகங்கள் அதோட தன்மையை சுபத்தன்மையை கொடுத்தாகணும். அது ஒன்று. புஷ்கரத்திலே இருக்கிறாரு. ஒரு 5 மார்க் சேர்த்துக்குங்க, இல்ல 10 மார்க் சேர்த்துக்குங்க. ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அப்ப 65% இந்த சுக்கிரன் நற்பலனை தான் கொடுக்கணும். இப்ப 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு இந்த தனத்திற்கு காரகர். அந்த ஆதிபத்தியத்திற்கு காரகர். அப்போ ஒரு 65% அப்படியே ஒரு ஆவரேஜா அவரோட இன்கம் போய்கிட்டு தான் இருக்கும். பெரிய அளவுல வந்து பெரிய நஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டாருன்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். சந்திரபுக்தி ஏன்னா சந்திரனோட சேர்றார் சுக்கிரன். சந்திரனோடு சேர்ந்துதான் அந்த பலம் இழத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 40% சந்திரனோடு இணைவதால் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். அப்ப எப்ப வந்து இது கெடுதல் தரும் அப்படின்னா சுக்கிரதசா சந்திரபுக்தி கூட பரவாயில்ல. சுக்கிரதசா செவ்வாயோட புக்தியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். 2039 இதுல வந்து 9ஆம் ஆதிபத்திய வேலைதாங்க மேடம் ஃபர்ஸ்ட் செய்வாங்க. பாதக பாக்கியம். ஆமாங்கம்மா. ஆமாங்கம்மா. 9ஆம் ஆதிபத்தியத்தை தான் முதல்ல செய்வாரு. அதற்கப்புறம் 2ஆம் ஆதிபத்தியம். ஆனா வருமானம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். எப்படி மேடம் 9ஆம் அதிபதி தான் முதல்ல செய்வாருன்னு எப்படி சொல்றீங்க? இவர் 2 மற்றும் 9க்கு அதிபதி இல்லைங்களா? ஆமாங்க மேடம். ஆனா எதுலயுமே சம்பந்த தொடர்பு இல்லைங்க மேடம். அப்போ அவர் மூலத்திரிகோண வீடு தானே மேடம் செய்யணும், துலாம் வீடு. மூல திரிகோணம் தான் சுக்கிரனுக்கு 9ஆம் வீடு. துலாம் வீடு தானேங்க மேடம் சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடு. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. துலாம் வீடு மூலத்திரிகோணம் அதெல்லாம் அது ஒரு கான்செப்ட். சுக்கிரன் அந்த வீட்டுல அதாவது துலாம் வீட்டுல ஆட்சியாக இருக்கார், மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார்னு சொல்றது அது ஒரு விஷயம். அது பலத்திற்கு. நம்ம ஒரு தசாநாதன் வந்து 2 வீட்டுக்கு அதிபதியா வராங்க இல்லையா? இங்க 2 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும் பொழுது முதலில் 9ஆம் வீட்டு வேலையை செய்வார். காரணம் ஆமா, காரணம் அவர் திரிகோணத்தின் அதிபதி. இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன். அப்புறம் தான் 2ஆம் வீட்டு வேலையை செய்வாரு. அப்ப 2ஆம் வீட்டு வேலை செய்யும்போது என்ன, 2ஆம் வீட்டு அதிபதி அங்கு அஸ்தங்கமாக இருந்து சந்திரனின் இணைவிலிருந்து கொஞ்சம் பாவத்தன்மை அடைகிறார். அப்ப முதல்ல ஒரு பணச்சுணக்கத்தை அந்த 2ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் செய்யும்போது கண்டிப்பா அவர் வந்து குறைக்க செய்வாரு. ஆனாலும் அவர் வர்க்கோத்தம் அடையறதுனால குறையிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 60-65% வருமானம் வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் 9ன்றது கொஞ்சம் பயணங்களை மேற்கொள்ளுவாரு, கொஞ்சம் வெளியிடங்கள்லாம் போவாரு அப்படின்றது சொல்லலாம். தந்தைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா 9ற்கு இந்த சுக்கிரன் தந்தை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஏன்னா மாரகம் ஏறாரு இந்த சுக்கிரன். அப்ப தந்தைக்கு ஏதாவது மரணத்திற்கு ஒப்பான ஒரு தண்டத்தை கொடுப்பார். ஏன்னா பாவத்தன்மை. சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் அமாவாசை சந்திரனோட இணைவு. அப்போ ஒரு பாவத்தன்மையை கொடுக்கணும். அதற்கப்புறம் அதே சுக்கிரன் வர்க்கோதம் அடைந்த ஆட்சிக்கு ஒப்பான நிலை இருக்கிறதுனால 9ஆம் ஆதிபத்தியம் என்பது தந்தை. அந்த அதிபதி லக்னாதிபதி முதல்ல வலு கொன்ற மாதிரி இருந்து அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மரணத்துக்கு ஒப்பான தண்டத்தை கொடுத்து சரி பண்ணிடுவார். அப்படி எடுத்துக்கணும் இந்த இடத்துல. 9ற்கு ஒரு மாரகால் ஏறினாலும் அந்த சுக்கிரன் சற்று வலிமையாகத்தான் இருக்கிறார். பாவத்தன்மையிலிருந்து அதற்கப்புறம் வலிமை. அப்ப முதல்ல பாவத்தன்மையை செய்யணும், அதுக்கப்புறம் அந்த வலிமையான சுபத்தன்மையை செய்யணும். இங்க வந்து ஆனா சுக்கிரன் சுபத்தன்மையில எல்லாம் இருக்காருன்னு சொல்ல முடியாது. 9ஆம் ஆதிபத்தியம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். சரி, 9ஆம் வீட்டிற்கு அட்டமாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. அட்டமஸ்தானத்திற்கு சுக்கிரன் மாரகால் ஏறுறாரு. எப்படி பார்த்தாலும் தந்தைக்கு கொஞ்சம் மைனஸ் தான் காமிக்குது. 7, 8, 9 இல்லைங்களா? 9ஆம் வீட்டிற்கு 7, 8. இது 9ஆம் வீடு இல்லைங்களா? அவருக்கு இங்க 7. 8ஆம் வீட்டுக்கு பாருங்க, அவர் 8ல தான் இருக்கிறார் சுக்கிரன். 8க்கு 8 வரைக்கும் சரியான நிலைவே இல்லை சார். தந்தைக்கு தான் சார் ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும். இப்போ நீண்ட தூர பயணங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல இல்ல சொத்து பொத்து இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தந்தைக்குமே கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு சுக்கிர புக்தி கொடுப்பாரு சார்.
சரிங்க. மேடம் இப்ப கேது தசை சுக்கிரபுத்தில சொல்றீங்களா இல்ல சுக்கிர தசால சொல்றீங்களா மேடம்? தசாவை நான் சொல்லிட்டு இருக்கேன். சுக்கிர தசாவே நான் சொல்றேன். அதுக்குள்ள அவங்களுக்கு ஏற்றுல மேடம் அளவுக்கு. இப்ப என்னங்கம்மா? 2 வீட்டுக்கும் பாதகத்துல தானே மேடம் அமைஞ்சு உட்கார்ந்து இருக்கு சுக்கிரன். அது மறுபடியும் கேளுங்கம்மா கேள்வி. மறுபடியும் சொல்லுங்கம்மா. இந்த ஆதிபத்தியம் 2ஆம் வீடு பலன் செய்யும் போது 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் பாதகத்துல தானே அமர்ந்திருக்குதுன்னு கேக்குறாங்க மேடம். 2ஆம் வீட்டிற்கு அவர் 7, 8, 9, 10ல அமர்ந்திருக்கிறாருமா. 2ஆம் வீட்டுக்கு அவர் கேந்திரத்துல தான் அமர்ந்திருக்கிறார். அதுல குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், வருமான சம்பந்தமான விஷயங்கள்லாம் வளரத்தான் செய்யும். ஆனாலும் அவர் பாவத்தன்மையா இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் அதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் பாவத்தன்மையில தானே இந்த சுக்கிரன் இருக்காரு. சுபத்தன்மை பாவத்தன்மையில தான் உண்மையாலுமே ஜோதிடம் ஒளிஞ்சிருக்கு. ஆனா லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு ஆதிபத்திய வேலையை செய்யறப்ப சுக்கிரன் பாதகத்துல தானே இருக்காங்கலாம் கேக்குறேன். இல்லையே, பாதகத்துல எங்க இருக்காரு? 11ஆம் இடம் இல்லைங்க மேடம். லக்னத்திற்கு தான் அவர் மாரகால் ஏறுறாரு. 2ஆம் வீட்டிற்கு அவர் நல்லா தானே இருக்காரு. 2ஆம் வீடுனா வருமானமா? நீங்க அந்த ஆதிபத்தியத்தை தானே எடுக்கிறீங்க. ஆமாங்க மேடம். அப்ப 2ஆம் வீட்டிற்கு அவர் 10ஆம் வீட்டுல தான் உட்கார்றாரு சுக்கிரன். லக்னத்துக்கு அவர் மாரகால் இருக்காருன்னா, மாரகால் ஏறாருன்னா மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை யாருக்கோ கொடுக்க போறாரு வீட்டுல இருக்கவங்களுக்கு. ஓகேங்க மேடம். அப்போ குடும்ப நபர்கள் யாரோ ஒருவருக்கு மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை இந்த சுக்கிரன் தர இருக்கிறார். அது 9ஆம் வீட்டுக்கு காமிக்குது. 9ஆம் வீட்டிற்கும் அவர் மாரகால் தான் ஏறுறாரு. 2த்துக்குமே மாரகால் ஏறும் பொழுது அந்த எந்த கிரகம் அங்கே வந்து வீக்கா இருக்குன்னு பாருங்க. இங்க சூரியன் தான் வீக்கா இருக்கிறாரு. சூரியனும் லக்னத்துக்கு மாரகால் ஏறுறாரு. 9ஆம் வீட்டுக்கு அவர் மாரகால் ஏறுறாரு. அமாவாசை சந்திரனோடு சேர்றாரு, செவ்வாயோடு சேர்றாரு. அப்புறம் சூரியனுக்கு புதன் இங்கே சேர்க்கை இருந்தாலும் இந்த புதன் வந்து லக்னாதிபதியாக இருக்கிறார். மேலும் 10ஆம் அதிபதியாக இருக்கிறார். 10ஆம் அதிபதி கர்மஸ்தானத்தின் அதிபதி. 9ஆம் வீட்டிற்கு புதன் வந்து சூரியனை சேரும்போது ஒரு கர்மஸ்தானத்தின் அதிபதியாகவும் இங்கே செயல்படுகிறார். அப்ப தந்தைக்கு மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டம் வரப்போகிறது என்பது இந்த சுக்கிரதசை இங்கே காமிக்கிறது. ஓரளவுக்கு அவங்களுக்கும் வயசு ஆயிருக்கும்ல மேடம். ஆமா, 2036ல தந்தைக்கு ஏதாச்சும் கண்டம் வரும் சார். சுக்கிர தசா சூரிய புத்தியில அமையுமா மேடம்? ஆமாங்க. அது கரெக்டா வருது பாருங்கம்மா. லக்னத்திற்கு சூரியன் மாரகால் ஏறுறாரு. அதே போல லக்னத்திற்கு சூரியன் மாரகால் ஏறி அந்த 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தந்தையோட லக்னத்திற்கு அதிபதி தான் சுக்கிரன். அவரோடு தான் சேர்ந்து நடத்துறாரு. இவங்க எல்லாமே மாரகால் ஏறுறது தவறு இல்லைங்களா? அது ஏறினாலும் பரவாயில்ல, ரொம்ப பாவத்தன்மையா இருக்கிறாங்க. அமாவாசை சந்திரன் செவ்வாய் எல்லாம் பாத்தீங்கன்னா கெடுதலை தான் செய்வாங்க. சந்திரன் வந்து சுபத்தன்மை ஆகுறது வேற விஷயம் அடுத்தது. ஆனா இந்த இடத்துல சந்திரன் என்ன செய்வார் அப்படிங்கறத யோசிக்கணும். கெடுக்கத்தான் செய்வார். கெடுத்துதான் அதுக்கப்புறம் கொடுக்கணும் சந்திரன். செவ்வாயோட அந்தரம்ல நடக்கலாங்க மேடம். இருக்கலாமா. சூரிய புத்தி செவ்வாய் அந்தரம். நம்ம அது அவ்வளவா அவர் கேட்டா சொல்லணும், நம்மளா சொல்லக்கூடாது. நம்ம ஒரு ஆய்வு தானே மேடம் பண்றோம். ஆய்வு பண்றோம் மேடம். ஆனா கிளைண்ட் இருக்காரு, அவரு கேட்டா பரவாயில்ல. அவருக்கு இப்போதைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதன்படி கேள்வி கேட்கும் பொழுது அது பதில் சொல்லலாம். இது நம்மளோட ஆய்வுக்காக தான் செய்யறோம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ரொம்ப அதை நெருங்கி போக வேண்டாம் அப்படிங்கறது நான் சொல்றேன். சார் கொஞ்சம் லேட்டா மேடம், நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். அந்த 31/5/2012 அப்ப என்ன நடந்தது நான் கவனிக்கல, லேட்டா தான் வந்தேன். பேரு சார், நீங்க யாரு? மணிகண்டன் மேடம். அவருக்கு திருமணம் சார், திருமணம் நடந்தது. ரைட், ஓகேங்க மேடம். சார் கல்யாணம் ஆன உடனே நீங்க அப்பா அம்மா கூட தான் இருந்தீங்களா இல்ல தனியா வெளியில வந்துட்டீங்களா சார்? இல்ல வெளியில வந்துட்டேன். ஆரம்பத்துல இருந்தே அம்மா அப்பா இல்ல கல்யாணம் முன்னாடி இருந்தே நான் அம்மா அப்பா விட்டு நான் தனியாவே தான் என்னுடைய லைஃபே தனியா தான் இருந்துச்சு. ஓகேங்க சார். இப்பயும் ஆரம்ப கல்வி அந்த 5வது தடைப்பட்டுச்சுல, ஆரம்ப கல்வி தடைப்பட்டதுல இருந்து நான் அம்மா அப்பா விட்டு தனியாவே இருந்து பழகிட்டேன். ஓகேங்க சார். ஓகேங்க. அதான் அதுக்கு இப்ப திருப்பி திருமணம் ஆகும் போது மட்டும் எங்க அம்மா அப்பா சேர்ந்தாங்க. திருப்பி அந்த 1 வருஷத்துல கல்யாணம் முடிச்சு வச்சு திருப்பி அவங்க தனியா போயிட்டாங்க, நான் தனியா வந்துட்டேன். ரைட், ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். சரி, உங்களுக்கு சகோதரர்கள் இருக்காங்களாங்க சார்?
இளையம் இல்ல மூத்தோர்? இல்ல அப்படிலாம் யாருமே இல்லை. நீங்க ஒரே பையங்களா? ஒரே பையன். ஒரே பையன். ஏன்னா 11ஆம் இடமும் கேட்டு போய் தான் இருக்கு, 3ஆம் இடமும் கேட்டு போய் தான் இருக்கு. 3ஆம் இடம். ஆமா. சார் நீங்க ஏன் அப்படி தனியா போனீங்க அப்படிங்கறது சொல்ல முடியுமா பொதுவெளியில? இல்ல என் லைஃப் அப்ப ஆயிடுச்சு. இப்ப 5th படிச்சேன், படிச்சு முடிச்சதும் அது ஒரு வருஷம் சும்மா இருந்தா. அப்புறம் திருப்பி எனக்கு இங்க மதுரையிலேயே ஒரு லாரி மேல ஆசை வந்துருச்சு. அப்ப அந்த லாரி மேல ஆசை வரும்போது ஒரு டிரைவர் கூட்டிட்டு போயிட்டாரு. என்னைய கூட்டிட்டு போய் டிரைவிங் கத்து கொடுத்து என்னைய சின்ன வயசுலயே நான் டிரைவிங் கத்து கொடுத்துட்டாரு எனக்கு. அப்ப இருந்தே நான் அம்மா அப்பா விட்டு தனியாவே வாழ்ந்துட்டேன். ஏதோ சம்பளம் மட்டும் கொடுத்து விடுவேன். நான் எப்படி சொல்றது, நான் என் நோக்கத்துக்கு செலவு பண்ணுவேன். ஏதோ இருக்கிற பணத்தை கொஞ்சம் வீட்டுக்குன்னு கொடுத்து விடுவேன், அவ்வளவுதான். ஆனா வீட்டுக்குன்னு நான் வரவே மாட்டேன் எப்பயுமே. சரி சரி, புரியுது. ஆஹ் இந்த சனிதசா முழுக்க வந்து அந்த 6ஆம் ஆதிபத்தியத்தை செய்யணுங்கிறது நான் சொன்னேன். அது வந்து பலன் இப்படி வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 6ங்கிறது வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது தான். அந்த 5ங்கிறது வந்து அந்த ஆதிபத்தியம் முடியுது சார் 8-10 வயசோட. அது வரை 5வது வரையும் படிச்சீங்க இல்லையா? அதுக்கப்புறம் 6ஆம் ஆதிபத்தியம் இவனத்தை கொடுத்துடணும். நீங்க சின்ன வயசுல வேலைக்கு போயிருக்கணுங்கிறது நான் கெஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் அது தேவைப்பட்டாதான் நம்ம பேச முடியும். புது வழியில பேசுறோம், சிலவங்களுக்கு விருப்பம் இருக்கும், இல்லாம இருக்கும். உங்க அனுமதி கிடைச்சா அது பேசலாம் அப்படிங்கறதுனாலதான் யோசிச்சேன். நீங்க அப்படியெல்லாம் இல்ல மேம், இருக்கிறதானே சொல்ல போறோம். இல்ல சார், ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து இருக்கு இல்லைங்களா சார், அவங்க எப்படி அந்த மைண்ட் செட் எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க ஓப்பன் டாக்கா இருக்கீங்க, பரவாயில்ல, அதனால நம்ம பேசலாம். கண்டிப்பா மேடம் இவர் வந்து வீட்டுக்கே வராம தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சதுக்கு வந்து சனி தசா நடந்ததான் காரணமா மேடம்? சந்திரனும் சூரியனும் ஒரு தனி கொள்கை சொல்லிட்டேன். அதே போல செவ்வாய், இந்த சந்திரன் செவ்வாய் கூட்டணி வந்து இங்க சரி கிடையாதுமா. தந்தை இருக்கணும், தந்தையாக இருக்கக்கூடாது. தாய் இருக்கணும், தாயாக இருக்கக்கூடாது. 4ஆம் வீட்டிற்கும் சந்திரன் 8ல மறைஞ்சு 4ஆம் வீடுங்கிறது தாய் வீடு தானே. 4ஆம் வீடுங்கிறது தாய் வீடு தானேம்மா. தாய்க்கு சந்திரன் 8ல மறைகிறாரு. தந்தை 9ஆம் இடம், அவர் காரகரான சூரியனும் மரகாலியறாரு. இப்ப தாய் தந்தையர்கள் இருக்கணும். தாய் தந்தையர் இருந்தாலும் அவர்கள் தந்தையாகவோ தாயாகவோ இவருடன் அரவணைச்சு அது மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவருக்கு பாருங்களேன், அந்த சனிதசாலே நான் சொன்னது படிப்புக்கு மட்டும் இல்ல, எல்லா கொடுப்பனைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். சுக்கிர புக்திக்கு அப்புறம் பாருங்க படிப்பு போயிடுச்சு. சூரிய புக்தி வேலையை கொடுத்துச்சு. சந்திர புக்தி இதெல்லாம் தொடர்ந்து இவருக்கு வேலையை தான் கொடுத்துருக்கு. அஷ்டசிஷ்டகமான தசா புக்திகள் வந்து சூரியன் சந்திரன் சம்பந்தமான, செவ்வாய் என்றது சகோதர சம்பந்தமான நெருடல்களை மட்டுமே செய்யும். அதை இங்க வந்து பிரிவினையா கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இவரே பெருசாயிட்டாரு. 2003 மேல இவரே ஒரு வாலிபர் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் இவர் ஏன் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறதுலாம் இவருக்கு தோணி இருக்கும். அதோட ராகு குரு இதெல்லாம் தொடர்ந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பழக்கத்தை தான் அதிகமா கொடுத்துருச்சு. ராகு 7ஆம் இடம் வெளிப்பழக்கம். பேரண்ட்ஸ் மேல ஒரு அப்பியரன்ஸ் எல்லாமே அப்படி போச்சு. கொடுப்பினையிலே அப்படிதான் மேடம் இருக்கு. ஆமா, கொடுப்பினையும் அப்படிதான். சூரிய சந்திரர்கள் மறையக்கூடாது, மாரகம் ஏறக்கூடாது. ஆனா மேலோட்டமா பார்த்து தாய் தந்தை இல்லைன்னா சொல்லிடக்கூடாது. என்னதான் அங்க சுக்கிரன் தன்னோட ஒளியை கொடுக்கிறாரு. சந்திரன் வந்து வர்க்கோத்தம் அடைகிறாரு, ஆட்சி கொப்பால நிலையில இருக்கிறாரு. சூரியனும் சுக்கிரன் ஒளியை வாங்கி இருக்கிறாரு. அப்ப தாய் தந்தையர்கள் இருப்பார்கள், தாய் தந்தையர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். ரொம்ப அழுத்தி பிரஸ் பண்ணி என்ன நடந்துன்னு கேட்டாதான் தசாவை எடுக்கணும், புக்தி எடுத்து அப்படிதான் வேலைகள் அது மாதிரி போயிருப்பீங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லணும். அப்ப அவங்களே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆமா வேலைக்கு போனேன், பிரிஞ்சிருந்தேன் அப்படின்றது அவங்களே சொல்லிடுவாங்க. வழக்கும் அதைத்தான் 6ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டில் சனி அமர்கிறார். அப்ப 6ஆம் வீட்டு சங்கதியெல்லாம் வளர்க்கணும் இந்த சனி தசா. 6 என்பது என்ன? அடிமை ஜீவனம், சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது, நோய், கடன், இது போன்ற விஷயங்கள். கடனை கொடுக்கல இவருக்கு, ஆனா அதுக்கு பதிலா அடிமை ஜீவனம், சம்பளத்துக்காக வேலை பார்த்துருக்காரு, லாரியில ஓடி இருக்காரு. சோ இதெல்லாமே அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசுறோம்னு நினைக்கிறேன். மீட்டிங் முடிச்சுக்கலாம். மற்றபடி ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க, 2 நிமிடத்துல முடிஞ்சுக்கலாம். சரி, தேவையான அளவிற்கு நாம் சங்கதிகளை இன்று ஆராய்ந்து விட்டோம். இவருடைய கேள்விக்கான பதிலையும் கொடுத்துட்டோம். தொடர்ந்து நீங்க வந்து கலை சம்பந்தமான ஜோதிடத்துல பயணிங்க சார். அதே போல இந்த பூண்டு வியாபாரம்ன்ற சொன்னீங்க பாத்தீங்களா, அது தொடர்ந்தே நீங்க செஞ்சு கொண்டிருக்கலாம். காரணம்
சந்திரன் நன்றாகத்தான் இருக்கிறார். அவர் கெட்டு இருந்தாலும் சுக்கிரன் ஒளி வாங்கி எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிர தசாவும் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நேரடியாக நீங்க ஈடுபடாதீங்க சுக்கிர தசாவில். அது மட்டும் ஒரு கருத்தா இங்க முன்வைக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு சுணக்கத்தையோ இல்ல லாஸையோ கொடுக்க செஞ்சிருவார் இந்த சுக்கிரன். அதனால நீங்க காரக ரீதியான விஷயங்கள்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வியாபாரத்துக்காக பெரிய முதலீடு போட்டு பெரிய வாகனம் இல்ல சொகுசான வாகனங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு இப்ப இருக்கிற தொழிலை அப்படியே கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணி செஞ்சுக்குங்க. நிச்சயமாக இந்த தொழில் நல்லபடியாக உங்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். அதே சமயத்துல கலை சம்பந்தமான இந்த ஜோதிட தொழிலுக்கு 100 ரூபாய் வாங்குற இடத்த நீங்க ஒரு படி கொஞ்சம் இறங்கி ஒரு 80 ரூபாய் அது போல வாங்கிக்கோங்க. அது காரணம் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கேதுவும் புதனை போலதான் செயல்படுவார். 10ஆம் வீட்டிலிருந்து அவர் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசியை பார்க்கிறார். அப்போ ஸ்திரங்கிற பாருங்க 4ஆம் வீட்டை பார்க்கிறார், ஸ்திரஸ்தானத்தை. அப்போ ஒரு வருமானம்ங்கிறது ஜோதிட ரீதியாக நீங்க ஸ்டாண்டர்டா வச்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் லோ இன்கம்மா அதுல வர மாதிரி கொஞ்சம் மத்தவங்களோட கம்பேர் பண்றச்சு ஒரு 1% இல்ல 10% நீங்க கொஞ்சம் குறைவாகுங்க. உன்னதமான ஏற்றம் இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான தொடர் ஜோதிட முயற்சியிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் கேது தசாவில். அதைத் தொடர்ந்து சுக்கிர தசாவில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். அதே சமயத்தில் தந்தைக்கு ஆகாத ஒரு சூழ்நிலை சுக்கிரதசா என்பது ஒரு கொடுப்பினை தருகிறது. தந்தையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தாய்க்கு நீண்ட ஆயுள் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லை. தாய்க்கு ஒரு நஷ்டம் என்பதை குறிக்கிறது இந்த சுக்கிரதசா என்று சொல்லி இந்த தினத்திற்கான பலனை நாம் முடிக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நம்ம ஒரு 2 minutesல நம்ம வந்து டிஸ்கஷனை முடிக்கும். அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் போய் அவங்களோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணி